உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியதான ಬೋಧನೆயின் தலைப்பு என்னவென்றால், ಇವತ್ತು ನಿಮಗೆ ಕಲಿಸಬೇಕಾದಂತ ಪಾಠದ ಶಿರೋನಾಮ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೋರ್ ದ್ಯಾನ್ ಕಾನ್ಕರರ್, ಮುற்றிலும் ಜயம் கொள்ளுகிறவர்கள், ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಗಳಾಗುವಂತವರು. ಮುಂದಿನ ಆದಾಮ என்ன ஆயிட்டாரு? ಮೊದಲ ಆದಾಮನು ಏನಾದ? இல்ல, முந்தின ஆதாம் என்ன ஆயிட்டாரு? அவர் ஆண்டவர் படைச்சாரு, என்ன ஆயிட்டாரு? கடைசில சோத்து ಹೋದ, ಫೇಲ್ ஆயிட்டாரு இல்லையா? பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருந்து நம்ம செத்து போன ஆவிய ஆண்டவர் உயிர்ப்பித்தாரு. ஹல்லேலூயா, ஆமென். ಮೊದಲ ಆದಾಮನು ಅವನು ಸೋತು ಹೋದವನಾದನು. ನಂತರ ಯೇಸು ಆದವರು ಬಂದ ನಂತರ ಅವರು ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಜಯಕರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟರು. பாஸ் ஆகும்படியாக, பாவத்திலிருந்து ஜெயிக்கும்படியாக அவர் சப்ஸ்டிடியூட்டாக இருந்து, பதிலாளாக இருந்து, பாவமாகிய நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்தாரு? ஓட வேண்டிய இடத்துல சந்திக்க வேண்டிய எல்லா சேலஞ்சஸையும், எல்லா சவாலையும், எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு பதிலாளாக இருந்து அவர் ஜெயம் எடுத்தார், நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். ಪಾಪವನ್ನ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನಮಗೆ ಆತನು ನಮ್ಮ ಬದಲಾಗಿ ನಿಂತು ಆ ಪಾಪಗಳನ್ನ ಜಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಬದಲು ನೀಡಿ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಆತನು ಎಲ್ಲವನ್ನ ಜಯಿಸಿದವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟು ನಮಗಾಗಿ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್, 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 ಆಮೆನ್. அவர் ஜெயம் கொடுத்திருக்கனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ಅವರು ಜಯ ಕೊಟ್ಟಿದ್ರಿಂದ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣವಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವனுக்கு மகிமை என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாவத்திலே மடிந்து போகாதபடி, செத்து போகாதபடி என்னை உயிர்ப்பித்தீரே, என்னை ஜெயசாலியாய் ஜெய கொள்ளுகிறவளாய் மாற்றினீரே என்று சொல்லி நன்றி உள்ள உணர்வோடு நாம் இருக்க வேண்டியது அவசியம். ನಾನು ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗದ ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಜಯದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದು ಅವಶ್ಯಕವಾದದ್ದು. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். ಜಯ ಕೊಟ್ಟಂತ ದೇವರಿಗೆ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆನ ಸಲ್ಲಿಸೋಣ, ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸೋಣ. ಇನ್ನೂ ಜೋರಾಗಿ, ಬಲವಾಗಿ, ಬಲವಾಗಿ ಹಿಂದೆ ಇರುವಂತವರು ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ, ವಂದನೆ ದೇವರೇ, ವಂದನೆ ಯೇಸುವೆ, ವಂದನೆ ಯೇಸುವೆ, ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ವಂದನೆ, ವಂದನೆ, ವಂದನೆ ಅಪ್ಪ, ವಂದನೆ ಅಪ್ಪ, ವಂದನೆ ದೇವರೇ. ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரைக்கும் உள்ளதான வார்த்தைகளை வாசிக்கலாம். ರೋಮಪುರದವರಿಗೆ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 36 ರಿಂದ 38ನೇ ವಾಕ್ಯದ ತನಕ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 39ರ ತನಕ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாசிக்கும் போது, கன்னடால வாசிக்கும் போது, those who are following Kannada, please listen to your Bible. பைபிள் வசனத்தை பாதி பார்க்கணும். ದಯಮಾಡಿ ಯಾರೋ ತೆಗೆದು ಓದ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಬೇರೆಯವರು ತೆಗೆದೇ ಸುಮ್ಮನೆ ಕೂರ್ಬೇಡ್ರಿ. ವಾಕ್ಯವನ್ನ ತೆಗೆದು ನೀವು ಓದುವಾಗ ಅದರ ಹಿಂದೆ ಹಾಗೆ ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಗಮನಿಸ್ತಾ ಬರ್ರಿ. உடனே ஸ்கிரீன்ல போடுவாங்க, நீங்க அத ரெಫರೆನ್ಸ್ எழுதிಕೊಳ್ಳுங்க. ನಾವು ವಾಕ್ಯ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಸ್ಕ್ರೀನ್ ನಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ, ಅದನ್ನ ನೀವು ಬರೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறாரு. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸುವವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கிறிஸ்துவின் அன்பை சிலுவையிலே அவர் சம்பாதித்து கொடுத்த அன்பை, அவர் மாசற்ற ரத்தத்தை, குற்றமற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டதை நாம் இப்பொழுது முதல் செஷன்ல சத்தியமாய் கேட்டோம். ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನ ನಿಷ್ಕಳಂಕವಾದಂತ ಪಾಪವಿಲ್ಲದ ತನ್ನ ರಕ್ತವನ್ನ ಸುರಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿಕೊಂಡದನ್ನ ಕುರಿತಾಗಿ ಮೊದಲನೇ ಸೆಕ್ಷನ್ ನಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. அப்போ அந்த அன்புக்கு உங்களை அடிமைகளா நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களா? ಆ ಪ್ರೀತಿಗೆ ನಿಮ್ಮನ್ನ ದಾಸರನಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ? உங்க அன்புக்காக நன்றி என்று சொல்லி அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே கண்ணீரோட உங்களை ஒப்பு கொடுத்தீங்களா?
ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಗೆ ವಂದನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಿಂದ ನೀವು ತಗ್ಗಿಸಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ರ, அல்ல சும்மா ஆர்டினரியா பிரசங்கம் முடிஞ்சு அப்படின்னு போனீங்களான்னு எனக்கு தெரியல. ಅಥವಾ ಅದು ಪ್ರಸಂಗ ಮುಗಿತು ಏನೋ ಮುಗಿಸಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಹೋದ್ರ ಅಂತೇಳಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கு ಸಾವಿರಾರು ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು. எத்தனையோ ஆயிரக்கணக்கான காரியங்கள் இருக்குது. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನ ಅಗ್ರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾವಿರಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು ನಮಗೆ. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோன்னா உபத்திரம் வரும். ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿದ ಕೂಡಲೇ ಉಪದ್ರವಗಳು ಬರ್ತದೆ. பலவிதமான வியாகுலம் வரும். ಹಲವು ವಿಧವಾದ ವ್ಯಾಕುಲಗಳು ಬರ್ತದೆ. துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் இதெல்லாம் வரும். ಕಷ್ಟ, ಸಂಕಟ, ಹಿಂಸೆ ಎಲ್ಲವೂ ಬರ್ತದೆ. பாட்டு பாடம் இல்லையா? கொடுவேனு ನಿಮಗಾಗಿ ನನ್ನನ್ನೇ ಕೊಡುವೆನು ಅಲ್ಲ, அதுல ஒரு சென்டென்ஸ் வருது இல்லையா? ನಾವು ಹಾಡಾಡ್ತೇವಲ್ಲ, ಕೊಡುವೆನು ನಿನ್ನ ಸೇವೆಗಾಗಿ ನನ್ನನ್ನೇ ಕೊಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಆ ಚರಣಗಳು ಬರ್ತದಲ್ಲ, ಸಾಲುಗಳು ಬರ್ತದಲ್ವಾ? ಹಿಂಸ ಸಂಕಟ ಏನೇ ಬಂದ್ರೂ ನಾನು ನನ್ನನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಪಾಠ ಪಾಡ್றோம். ಹಿಂಸೆ ಸಂಕಟ ಏನೇ ಬಂದ್ರು ನನ್ನನ್ನೇ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡಾಡ್ತೇವೆ. பாட்டு மட்டும் பாடிட்டு போனோம்னா, ಹಾಡು ಮಾತ್ರ ಹಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ பொய் சொல்றவங்களா இருப்போம். ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳುವವರಾಗಿರ್ತೇವೆ. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோன்னு எத்தனையோ பேருக்கு உபத்திரம். ஏன் இந்த நல்ல வழிக்கு வந்த, ஏன் இந்த தெய்வத்தை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அநேகர் உங்களை எதிர்த்திருப்பாங்க, நிந்திச்சிருப்பாங்க, உங்களை அடிச்சிருப்பாங்க, அவமரியாதை பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு வர வேண்டிய ரைட்ஸ் எல்லா ஆசீர்வாதங்களை தடுத்திருப்பாங்க. ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿದ ಕೂಡಲೇ ನಿಮಗೆ ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳು, ಪಾಡುಗಳು, ವೇದನೆಗಳು, ನಿರಾಕರಣೆಗಳು ನಿಮ್ಮನ್ನ ವೇದನೆ ಪಡಿಸಿ ನಿಮ್ಮನ್ನ ಅವಮಾನ ಪಡಿಸಿರ್ತಾರೆ. உங்க ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ಸ್ ಕೂಡ சில பேருக்கு கிழிச்சு போட்டிருப்பாங்க. ನಿಮ್ಮ ಪ್ರಮಾಣ ಪತ್ರಗಳನ್ನು ಕೂಡ ಕೆಲವರು ಹರಿದಾಕಿರಬಹುದು. ಪ್ರಮೋಷನ್ நிறுத்தப்பட்டிருக்கும். ನಿಮ್ಮ ಪ್ರಮೋಷನ್ ನಿಲ್ಲಿಸಪಟ್ಟಿರಬಹುದು. ಮೇಲ್ಪಡಿப்பு போக முடிஞ்சிருக்காம இருக்கும். ಮೇಲ್ದರ್ಜೆಗೆ ಹೋಗದೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಿರಬಹುದು. சொந்த பந்தவங்களை நல்ல கெட்ட காரியத்துக்கு ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. ಸಂಬಂಧಗಳು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಬದಿಗಿಟ್ಟಿರಬಹುದು. நல்லது கெட்டதுக்கு உங்க வீட்ல நடக்கும்போது வராம இருந்திருப்பாங்க. ಒಳ್ಳೆದು ಕೆಟ್ಟದು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ಕೂಡ ಸಂಬಂಧಿಕರುಗಳು ಬರದೆ ಹೋಗಿರಬಹುದು. ಕೇವಲமா ಕೆಟ್ಟು போன மாதிரி உங்களை நல்ல வழிக்கு வந்த பிறகு பார்த்திருப்பாங்க. ಕೇವಲವಾಗಿ ಕೆಟ್ಟು ಹೋದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬಂದಾಗಲೂ ಕೂಡ ನೆನೆಸಿರ್ತಾರೆ. ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯங்களை செய்துட்டு இருக்கும்போது அப்படி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿರಲ್ಲ. ஆண்டவரை once ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்த பின்பாக நல்ல வழிக்கு வந்த பிறகு கெட்ட காரியங்கள் எல்லாம் விட்ட பிறகு அநேகரால் நீங்க பகைக்கப்பட்டிருப்பீங்க. ಆದ್ರೆ ನಾವು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬಂದು ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ, ಆ ಒಳ್ಳೆಯ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನ ನಾವು ತೋರಿಸುವಾಗ ಅನೇಕರು ನಮ್ಮನ್ನ ಹಗೆ ಮಾಡುವುದನ್ನ, ನಮ್ಮನ್ನ ತುಚ್ಛೀಕರಿಸುವುದನ್ನ ನಾವು ಕಂಡಿರ್ತೇವೆ. ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸங்களை வச்சிருந்த போது உங்களை எல்லாரும் நேசித்தாங்க. ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವಾಗ ನಿಮ್ಮನ್ನ ಎಲ್ಲರೂ ಪ್ರೀತಿಸಿದ್ರು. அப்ப உங்க நண்பர்கள் கூட இருந்தாங்க. ಅವಾಗ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ರು. ಎಲ್ಲ ಲಾಗಿರಿ ವಸ್ತುக்கள், ಕೆಟ್ಟ துன்மார்க்கமான செயல்கள், ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯங்களை செய்துட்டு இருக்கும்போது உங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ಎಲ್ಲ ಅಶುದ್ಧ ಪದಾರ್ಥಗಳನ್ನ, ಕೆಟ್ಟ ವಸ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾ ಇರುವಾಗ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ನಡೆದದ್ದನ್ನ ನೀವು ಕಂಡಿರಬಹುದು. இப்போ வந்து கேலி பரியாசம் பண்ணுவாங்க. ಆದ್ರೆ ಈಗಲಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನ ಗೇಲಿ ಪರಿಹಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரொம்ப பரலோகத்துக்கு போற மாதிரி இப்பதான் அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. ಏನೋ ತುಂಬಾ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಈಗ ಗೇಲಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಭಕ್ತಿ ಮುತ್ತಿ போச்சுடா ಇವனுக்கு. ಭಕ್ತಿ ಬಹಳ ಮುತ್ತು ಹೋಯ್ತು ಕಣಯ್ಯ ಇವನಿಗೆ. ரொம்ப ரொம்ப ஓவரா பக்தி, ஓவரா ஆடுறான். ತುಂಬಾ ಓವರ್ ಆಗಿ ಆಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அளவுக்கு மிஞ்சி போறான். ಅಳತೆಗೆ ಮೀರಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. எல்லாம் சொல்லப்படும். ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. எல்லாம் நீங்க பகைக்கப்படுவீங்க. ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ನೀವು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತೀರಿ. என்ன வந்தாலும், ಏನೇ ಬಂದ್ರುನು, உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, பட்டயம், நிர்வாணம், நாசமோசம் எது வந்தாலும், ಉಪದ್ರವ, ಪಾಡು, ಕಷ್ಟ, ಸಂಕಟ, ಹಿಂಸೆ, ಗಂಡಾಂತರ ಯಾವುದೇ ಬಂದ್ರುನು, இவை எல்லாவற்றிலேயும் இவை எல்லாவற்றிலேயும் ಇದೆಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறபடினால, ಅವನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರಿಂದ எனக்கு ஜெயம்தான் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ನನಗೆ ಪೂರ್ಣ ಜಯವೇ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அவரை நம்பி வந்தவங்களை அவர் கைவிடலைங்க. ಅವರನ್ನ ನಂಬಿ ಬಂದವರನ್ನ ಯಾರನ್ನು ಆತನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ ರೀ. ನಾನು ದೇವನೇ அறியாத பின்னலையிலிருந்து வந்தவதா. ನಾನು ಕೂಡ ದೇವರನ್ನ ಅರಿಯದೇ ಇದ್ದಂತ
ಹಿನ್ನೆಲೆಯಿಂದ ಬಂದಂತದ್ದು. அந்த தேவனை அறியாத காலத்துல பக்தி உள்ளவளாக இருந்த, ದೇವರನ್ನ ತಿಳಿಯದೇ ಇರುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವಳಾಗಿ ಇದ್ದೆ. கடவுள் என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றுக்கும் கை எடுத்து கும்பிட்ட, பக்தியா பாடல் பாடின, அந்த ஆலயத்துக்கு கோயிலுக்கெல்லாம் சென்ற எங்க அம்மா கூட ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದಕ್ಕೆಲ್ಲದಕ್ಕೂ ನಾನು ಕೈ ಮುಗಿಯುತ್ತಾ ಇದೆ. ಭಕ್ತಿಯಾಗಿ ನನ್ನ ತಾಯಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲಾ ದೇವಾಲಯಗಳಿಗೆ ಹೋಗಿ ಸುತ್ತಿ ಬಂದವರು. ஆனா எல்லாவற்றிலும் ಆದ್ರೆ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக பிரித்தெடுக்கிறாரு. ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರನ್ನ ದೇವರು ತನಗೆಂದು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கிட்ட கொஞ்சம் ஆசை, தேவன் பேர்ல கொஞ்சம் வாஞ்ச, கொஞ்சம் அன்பு இருந்தாலே போதும், உங்களை முன்குறித்திருவாரு. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಕಿಚ್ಚು ಪ್ರೀತಿಯೋ ವಾತ್ಸಲ್ಯವೋ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ಕಿತ್ತು ಬೇರ್ಪಡಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ. அடுத்த வசனத்தை சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಮುಂದಿನ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, ಮರಣವಾದರೂ ஜீவனானாலும் ಜೀವವಾದರೂ தேவதூதர்களானாலும் ದೇವದೂತರಾದ್ರೂ அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் அவர் பேல வைத்திருக்க அன்பை விட்டு என்ன பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ದುರಾತ್ಮಗಳಾಗಲಿ, ಈಗಿನ ಸಂಗತಿಗಳಾಗಲಿ, ಮುಂದಿನ ಸಂಗತಿಗಳಾಗಲಿ, ಮಹತ್ವಗಳಾಗಲಿ, ಮೇಲಣ ಲೋಕವಾಗಲಿ, ಕೆಳಗಣ ಲೋಕವಾಗಲಿ, ಬೇರೆ ಯಾವ ಸೃಷ್ಟಿಯಾಗಲಿ ನಮ್ಮನ್ನ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ತೋರಿ ಬಂದ ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅಗಲಿಸಲಾರವೆಂದು ನನಗೆ ನಿಶ್ಚಯ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளதான அர்ப்பணம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. ಆ ರೀತಿಯಾದ ವೈರಾಗ್ಯವುಳ್ಳ ಸಮರ್ಪಣೆ ನಿಮಗೂ ನನಗೂ ಬಹಳ ಅಗತ್ಯವಾದದ್ದು. இந்த வேத வாக்கியம் 8:37, ரோமர் 8:37ல, ಇಲ್ಲಿ ರೋಮ 8:37ರಲ್ಲಿ ಡಿಸ್ಪ್ಲೇ ಆಗ್ತಾ ಇಲ್ವಮ್ಮ? ஸ்கிரீன்ல போடலையே. ಸ್ಕ್ರೀನ್ல போடலையே. ஓகே, ரோமர் 8:37 ஆம்பிளிஃபைட் பைபிள் எடிஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ಆಂಪ್ಲಿಫೈಡ್ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ಅದರ ಭಾಷಾಂತರ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ சர்பாசிங் விக்டரி. அதன்னா அது நமக்கு வெற்றி தருகிற மாத்திரம் அல்ல, அது எல்லாவற்றையும் கடந்து வெற்றியை தாண்டி மிஞ்சி உள்ளதான காரியம். ಅಂದ್ರೆ ಆ ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದೆಲ್ಲದಕ್ಕೂ ಮೀರಿ, ಅಂದ್ರೆ ಒಂದು ಜಯ ಅಲ್ಲ, ಪೂರ್ಣವಾದಂತ ಜಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. மிஞ்சுகிற காரியம், வெற்றியை காட்டிலும், சாதாரண வெற்றி அல்ல, அதை காட்டிலும் மிஞ்சின உள்ள ஒரு மேலான, அதை கடந்த சர்பாசிங் விக்டரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ಅಂದ್ರೆ ಜಯ ಮಾತ್ರವಲ್ಲ, ಪೂರ್ಣ ಜಯವಲ್ಲ, ಅದಕ್ಕೂ ದಾಟಿ ಒಂದು ಜಯವನ್ನ ಕೊಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. NLT ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ இப்படி சொல்லுகிறது. NLT ಭಾಷಾಂತರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ರೋಮ 8:37ರಲ್ಲಿ ಓವರ್ವೆಲ್ಮಿಂಗ್ ವಿಕ್ಟರಿ அப்படினா சக்சஸ்ஃபுல் ட்ரையம்ப் அப்படின்னு அர்த்தம். ಓವರ್ವೆಲ್ಮಿಂಗ್ ವಿಕ್ಟರಿ, ಓವರ್ವೆಲ್ಮಿಂಗ್ ವಿಕ್ಟರಿ ಎಂಬುದಾಗಿ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಟ್ರಯಂಪ್, ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಟ್ರಯಂಪ್, மகத்தான வெற்றி, ಮಹತ್ತಾದಂತ ಜಯ. அப்படிப்பட்ட வெற்றியை அவர் கொடுக்கிறாரு. ಆ ರೀತಿಯಾದಂತ ಜಯವನ್ನ ಅವರು ಕೊಡುತ್ತಾರೆ. சாதாரண வெற்றி அல்ல, ಸಾಧಾರಣ ಜಯವಲ್ಲ, அவர் அமோக வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? ಅಮೋಘ ಜಯಶಾಲಿಯಾದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಅಮೋಘವಾದಂತ ಜಯಶಾಲಿ. நிறைய ஓட்டுகள் பெற்று அவர் அமோக வெற்றி பெற்றார், மற்றவங்களை காட்டில அதிக ஓட்டுகள் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லுவாங்க. ಬೇರೆ ಇತರನಿಗಿಂತಲೂ ಅಧಿಕ ಮತಗಳನ್ನು ಗಳಿಸಿ ಅಮೋಘ ಜಯಶಾಲಿಯಾದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ಆ ರೀತಿಯಾಗಿ அந்த வெற்றியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. ಆ ಜಯವನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. வெற்றி சிறக்க பண்ணுவார் அப்படின்னு வெறுமனே சொல்லி இருக்கலாம் ಪೌಲ ಅಪೊಸ್ತಲன். ಇಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿ ಆಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಪೌಲನು ಹೇಳಿರಬಹುದು. ಆனா முற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆದ್ರೆ ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಗಳಾಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. முற்றிலும் வெற்றி கொடுக்கிறவர் என்பதை குறித்து நான் பின்பாக விளக்கಿ சொல்லுகிறேன். ಪೂರ್ಣ ಜಯವನ್ನು ಕೊಡುವವರು ಎಂಬುದನ್ನು ನಾನು ಮುಂದೆ ವಿವರಿಸಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ಕೊಲೊಸ್ಸೇಯருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாக்கியங்கள். ಕೊಲೊಸ್ಸೆಯವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ. சின்ன பிள்ளைங்க புதிதாய் வந்தவங்க இருப்பீங்கன்னா அவங்களுக்கு நம்பர் சொல்லுங்க. புட்டத நம்பர் ಹೇಳಿ. 253ನೇ ಪುಟ. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 253ನೇ ಪುಟ. தமிழ் பைபிள்ல கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 276வது பக்கத்துல. சின்ன பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன், புதிதாய் வந்தவர்களுக்காக சொல்லுகிறேன். ಬೈಬಲ್ ತೆರೀಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವಂತವರು, ಸಣ್ಣ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ. ಪುಟ ಸಂಖ್ಯೆ ಬೈಬಲ್ ನಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 253ನೇ ಪುಟ ಸಂಖ್ಯೆ. தமிழ்ல 276வது பக்கம் புதிய ஏற்பாடுல. வாசிங்க 14-15. அவர் என்ன பண்ணாரு? அவர் ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿ ನಮ್ಮ ಮೇಲೆ
ಆ ಪತ್ರವನ್ನು ಕೆಡಿಸಿ ಆ இவன் இப்ப குற்றவாளி அப்படின்னு இவன் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டது. அவர் என்ன பண்ணாரா, ಇವನು ತಪ್ಪು ಮಾಡಿದವನು ಎಂಬುದಾಗಿ ಅಪರಾಧ ಹೊರಿಸಲ್ಪಟ್ಟದ್ರ ಮೇಲೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, குற்றவாளி என்று எழுதப்பட்ட எழுத்தை அவர் அழிச்சிட்டு ಅಪರಾಧಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬರಹವನ್ನ ಕೆಡಿಸಿ ಹಾಕಿ இவன் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவன் என்று சொல்லிவிட்டாரு. ಇವನು ಸಂಪೂರ್ಣ ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ರು. எக்ஸோனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னா என்னன்னா is forgiven, அவன் மன்னிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಎಕ್ಸೋರೇಷನ್ ಎಂಬುದಾಗಿ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವುದೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ, சாட்டிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். ಆ ಅಪರಾಧ ಸ್ಥಾನದಿಂದ ಅವನು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏன், யார் மூலமா? ಯಾಕೆ? ಯಾರ ಮುಖಾಂತರ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮೂಲமாக. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ. பிந்தின ஆதாம் மூலமாக. ಕಡೆಯ ಆದಾಮನ ಮುಖಾಂತರ. கடை ஆதாம்னு சொன்னாங்க, தமிழ்ல பிந்தின ஆதாம்னு இருக்கு, அதை தான் நான் சொல்லுகிறேன். ಕಡೆಯ ಆದಾಮನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇರುವಂತದ್ದು தமிழ்ல பிந்தின ஆதாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ತಮಿಳಿನಲ್ಲಿ ಹಿಂದಿನ ಆದಾಮನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னா ஏதோ ஒரு காம்படிஷன்ல போட்டியில வெற்றி பெற்றதை வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லுவார்கள். ಜಯಶಾಲಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಪಂದ್ಯಾವಳಿಯಲ್ಲಿ ಜಯಗಳಿಸಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡಬಹುದು. அல்லது எனிமி கிட்ட எதிரி கிட்ட சண்டை போட்டு வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லுவார்கள். ಅಥವಾ ವಿರೋಧಿಗಳಿಂದ ವೈರಿಗಳ ಎದುರಿನಲ್ಲಿ ಜಯವನ್ನ ಹೊಂದಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡಬಹುದು. ಕಠಿಣமான பிரச்சனையிலிருந்து வெற்றி பெற்றாங்க. ಕಠಿಣವಾದಂತ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಜಯಶಾಲಿಗಳಾದರು. அப்ப இப்படி வெற்றி பெற்றதுன்னா என்னன்னா, எதிரியின் கையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கடினமான பிரச்சனைகளிலிருந்து வெற்றி பெறுவது. ಜಯಶಾಲಿಗಳಾಗುವುದು ಅಂದ್ರೆ ಕಠಿಣವಾದಂತ ಹೋರಾಟಗಳಿಂದ, ವಿರೋಧಿಗಳಿಂದ, ವೈರಿಗಳಿಂದ ಜಯಶಾಲಿಗಳಾಗುವಂತದ್ದು. அப்படின்னா அமோக வெற்றி அல்ல பம்பர் சக்சஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி. ಅಂದ್ರೆ ಅಮೋಘ ಜಯಶಾಲಿಗಳು ಬಂಪರ್ ಸಕ್ಸಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಆ ರೀತಿಯಾಗಿ அந்த மாதிரி வெற்றி அவர் நமக்கு கொடுத்திருக்கார். சாதாரண வெற்றி அல்ல. ಆ ರೀತಿಯಾದ ಜಯವನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಅಲ್ಲ. இந்த உலகத்துல நம்ம சந்திக்கிறதான எல்லா உபத்திரவங்கள் இருந்தும், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಸಂಧಿಸುವಂತಹ ಎಲ್ಲಾ ಉಪದ್ರವಗಳಿಂದಲೂ எல்லா அனைத்தையும் மீறிக்கொண்டு, ಎಲ್ಲವನ್ನ ಮೀರಿ ಬಂದು, உபத்திரவத்தின் மத்தியிலும், ಉಪದ್ರವಗಳ ನಡುವೆಯೂ, in the midst of all your tribulations, in all your tests and trials, எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும், ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳ ನಡುವೆಯೂ அவர் நமக்கு முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். ಅವರು ನಮಗೆ ಸಂಪೂರ್ಣ ಜಯವನ್ನ ಕೊಡುವವರು. நமக்கு எதுல இருந்தெல்லாம் அட்டாக் வரும், பாதிப்பு வரும், ನಮಗೆ ಯಾವುದರಲ್ಲೆಲ್ಲ ಬಾಧೆಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ, உலகத்தின் காரியங்கள்ல நமக்கு பாதிப்பு உண்டாகுது, ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮಗೆ ಬಾಧೆಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ, பிசாசின் தாக்குதல்கள் உண்டாகிறது, ಸೈತಾನನ ತಾಕುವಿಕೆಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ. அநேகர் யவன யூத் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ. உங்களுக்கு மனசுல எப்பொழுதும் ஆல்வேஸ் ஒரு ஸ்ட்ரைஃப், ஒன் கைண்ட் ஆஃப் போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ವಿಧವಾದಂತ ಹೋರಾಟ ಇದ್ದುಕೊಂಡೇ ಇದೆ. மாம்சத்திலும் சரீரத்திலும் ஆவிக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்குது. ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರಗಳಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಹೋರಾಟ ಇದ್ದುಕೊಂಡೇ ಇದೆ. மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று பவுலப்போஸ்தலன் சொல்றார் ரோமர் 7 அதிகாரத்தில். ಈ ಮರಣಾವಸ್ಥೆಯಿಂದ, ಈ ಮರಣದ ಶರೀರದಿಂದ ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಲ್ಲಿ வெல்ல முடியாது, ಜಯಿக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. ನಾವು ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ನಾವು ಆಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ரோமர் 8:31 சொல்றார் பவுலப்போஸ்தலன். ರೋಮ 8:31 ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் என்ன சொல்றாருன்னா, ಅವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ದೇವರು ನಮ್ಮ ಕಡೆ ಇರುವುದಾದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಎದುರಿಸುವವರು ಯಾರು? ஆண்டவர் உங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு விரோதமா எந்த சக்தி வந்தாலும், எந்த வல்லமை, எந்த அதிகாரம் வந்தாலும் எதிர்க்க முடியாது. ದೇವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಷವಾಗಿ ಇರುವಾಗ, ನಿಮ್ಮ ಕಡೆ ಇರುವಾಗ ಯಾವುದೇ ವಿರೋಧ ಶಕ್ತಿಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ನಿಮ್ಮನ್ನ ವಿರೋಧಿಸಿ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது. ದೇವರು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವವರ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸುವವನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಕೆಳಗಿನ ವಾಕ್ಯಗಳು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவங்கள குற்றவாளி, இவங்க தண்டனைக்கு உரியவர்கள் என்று ஆக்கினைக்குள்ளாக
தீர்க்க யாராலும் முடியாது. ಇವರು ಅಪರಾಧಿಗಳು, ಇವರನ್ನ ಆಜ್ಞೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಕೂಡ ತೀರ್ಪು ಹೇಳಿ ತಪ್ಪು ಹೊರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க பாவம் செய்யாது இருக்கும்போது மாத்திரம் தான் யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது. ನೀವು ಪಾಪ ಮಾಡದೆ ಇದ್ದಾಗ ಮಾತ್ರವೇ ಯಾರು ಕೂಡ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದು. நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா, ನೀವು ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿರುವುದಾದರೆ பிசாசு அவங்க கிட்ட கிளைம் பண்ணுவான், அவனுக்கு ஹக்கு இருக்குது, என் காரியம் இவங்க கிட்ட இருக்குது, என் செய்கை இருக்குது, எனக்கு விருப்பமானதை இவங்க யோசிக்கிறாங்க, கையில செய்யறாங்க, கண்ணுல பாக்குறாங்க, சரீரத்தினால அதை அனுபவிக்கிறாங்கன்னு பிசாசு உங்களை என்ன சொல்லுவான், ಉರಿಮೆ ಪಾರಾಟುವಾನ್. ನೀವು ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಸೈತಾನನು ಬಂದು ತಾನು ಹಕ್ಕನ್ನು ಚಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಕುರಿತಾ ಇರುವಂತಹ ಪಾಪಗಳು ಅವನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಇದೆ, ಕೈಗಳಲ್ಲಿ ಇದೆ, ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಇದೆ, ಅವನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿದೆ, ಅವನ ಭಾವನೆಗಳಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವನ ಹಕ್ಕು ಚಲಾಯಿಸುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. பிசாசுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு தைரியமா உங்களால சொல்ல முடியுமா? ಸೈತಾನನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಯಾವುದು ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? இப்போ நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, ಈಗ ನೀವು ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತೀರಿ, பின்னாடி ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே வருது, ಹಿಂದೆ ಒಂದು ನಾಯಿ ಬೊಗಳ್ತಾನೆ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ. நாய் வருதே வருதேன்னு ஓடுனீங்கன்னா, ಅಯ್ಯೋ ನಾಯಿ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತೇಳಿ ಓಡಿದ್ರೆ நமக்கு பயம் இருக்கும், ನಮಗೆ ಭಯ ಇರುತ್ತೆ. எங்க கடிச்சிருச்சுன்னா அப்புறம் தொப்புளை சுத்தில ஐயோ எத்தனை இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கு, ಎಲ್ಲಿ ಕಚ್ಚಿಬಿಟ್ರೆ ಒಕ್ಕಳು ಸುತ್ತಲಿ ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕ್ಬೇಕಲ್ಲ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಯ ಇರುತ್ತೆ. அப்ப நம்ம சொல்லுவாங்க, ஐயೋ கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ಅಯ್ಯೋ ಹೇಳ್ತಾರೆ ಬೊಗಳೋ ನಾಯಿ ಕಚ್ಚಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, அது மத்தவங்க சொல்றாங்க, நமக்கும் தெரியும், ಅದು ಇತರರು ಹೇಳ್ತಾರೆ, ಅದು ನಮಗೂ ಗೊತ್ತು. ஆனா அதுக்கு தெரிய மாட்டேங்குதே, அது கொலைச்சிக்கிட்டே வருது. ಆದ್ರೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ, ಅದು ಬೊಗಳ್ತಾನೆ ಬರ್ತಾ ಇದೆಯಲ್ಲ. அப்ப நம்ம என்ன செய்வோம், போயிட்டே இருந்தோம்னா பின்னாடி துரத்திக்கிட்டே வர்றோம். ನಾವು ಹೋಗ್ತಾ ಇರುವ ಅದು ಹಿಂದೆ ಓಡಿಸ್ಕೊಂಡೇ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ. பின்னாடி திரும்பி ಹಿಂದೆ ತಿರುಗಿ அப்படி சொன்னீங்கன்னா ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஓடிரும், ಅದು ಓಡೋಗುತ್ತೆ. ஆனா வருது, அட்டாக் பண்ணுது, என்ன தொடர்ந்து வருது, கனவுல வருது, என்னுடைய நினைவுல வருது, என்னுடைய ஆசையில வருது அப்படின்னு நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க. ಆದ್ರೆ ಅದು ಹಿಂದೆ ಬರ್ತಾ ಇದೆ, ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ, ಕನಸಿನಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ, ನನ್ನ ಭಾವನೆಗಳಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ, ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತೇಳಿ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟು ನೋಡ್ರಿ, வந்துட்டே தான் இருக்கும், ಬತ್ತನೆ ಇರುತ್ತೆ, குலைச்சிட்டே தான் வரும், ಬೊಗಳ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. நீங்க ஓடிட்டே இருப்பீங்க, ஆனா வந்துகிட்டே இருக்கும். பிசாசுடைய கொலைப்பும் அட்டாக்கும் உங்களை பின்தொடரும். ನಿಮ್ಮ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ ಇರ್ತದೆ, ನಿಮ್ಮನ್ನ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾನೆ ಇರ್ತದೆ, ಸೈತಾನನ ತಾಕುವಿಕೆಗಳು ನಿಮ್ಮನ್ನ ತಾಕತಾನೆ ಇರ್ತದೆ. அதுக்கிட்ட சொல்லணும், உன்னோட சரக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். ಆವಾಗ ನೀವ್ ಹೇಳಬೇಕು, ನಿನ್ನ ಸರಕು ನನ್ನ ಹತ್ರ ಯಾವುದು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தான் சொல்லி இருக்குது வசனம். ಸೈತಾನನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಿರುವಂತದ್ದು. கொஞ்சம் உங்ககிட்ட இருந்தாலும், ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದ್ರೂನು, அதுக்கு பிரியமான வாசனை இருந்தாலும், ಅದಕ್ಕೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದಂತ ವಾಸನೆ ಇದ್ರೂನು ಕೂಡ நீங்க ஜெயசாலியா இருக்க முடியாது. ನೀವು ಜಯಶಾಲಿಗಳಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சாத்தான் உங்களை பின்தொடர்ந்து வருவான், ಸೈತಾನ್ ನಿಮ್ಮನ್ನ ಹಿಂಬಾಲಿಸ್ಕೊಂಡೇ ಬರ್ತಾ ಇರ್ತಾನೆ, அட்டாக் பண்ண வருவான், ನಿಮ್ಮನ್ನ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. சங்கீதம் 124 இப்படி சொல்லுகிறது வேத வாக்கியம். ಕೀರ್ತನೆ 124ರಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. 1லிருந்து 3ஆம் வசனம் 7வது வசனம், 1ರಿಂದ 3 ವಾಕ್ಯಗಳು ಮತ್ತು 7ನೇ ವಾಕ್ಯ. மனுஷன் நமக்கு 124:1 124:1 ಯೆಹೋವನು ನಮಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ಸರಿಪಾ ಸರ್, ನಾನು ಗಮನಿಕಲ್ಲ, ನಮ್ಮ ಗತಿ ಏನಾಗುತ್ತಿತ್ತೆಂದು ಇಸ್ರಾಯೇಲರೇ ನಮ್ಮ ಹೇಳಲಿ. ಜೊತೆಗೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ಏನಾಗುತ್ತಿತ್ತೆಂದು ಇಸ್ರಾಯೇಲರೇ ಹೇಳಲಿ. நமக்கு கதி என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஆண்டவர் மாத்திரம் நம்ம பட்சத்துல இருந்து காப்பாற்றாமல் இருந்திருப்பாரே, ஆனால் ದೇವರು ಮಾತ್ರ ನಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿ ಕಾಪಾಡದೆ ಇದ್ದಿದ್ದರೆ, அவங்க கோபம் நம்ம மேல, சாத்தானுடைய கோபம், எதிரிகளுடைய கோபம் நம்ம மேல பற்றி எரிஞ்சிருக்கும். ಸೈತಾನನ ವಿರೋಧಿಯ ಕೋಪವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತಾ ಇತ್ತು. உயிரோட விழுங்கி இருப்பாங்களாம், ಜೀವಂತವಾಗಿ ನುಂಗಿ ಬಿಡ್ತಾ ಇದ್ರಂತೆ. உயிரோட விழுங்கிறதுக்கு பிசாசுக்கு தான் முடியும். ಜೀವಂತವಾಗಿ ನುಂಗಲಿಕ್ಕೆ ಸೈತಾನಿಗೆ ಸಾಧ್ಯ. 7வது வசனம், 7ನೇ ವಾಕ್ಯ, ஆண்டவர் எங்களோட இருந்தபடினா ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಷವಾಗಿ ಇದ್ದದರಿಂದ வேடனுடைய கண்ணிக்கு நான் தப்பினேன்
தப்பினேன் என்று இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡೆನು ಎಂಬುದಾಗಿ ಈ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஓ, ஒரு குருவியை போல என் ஆத்துமா தப்பிற்று என்று சொல்லுகிறான். ಒಂದು ಪಕ್ಷಿಯ ಹಾಗೆ ನನ್ನ ಜೀವವು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. எனக்கு எதிராய் வைக்கப்பட்டதான ட்ராப் கண்ணி அது தெரிஞ்சு போயிட்டுது. ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ಬಲೆಯು ಹರಿದು ಹೋಯಿತು. நானோ தப்பித்துக்கொண்டேன். ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡೆವು. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தபடியினாலே. ಕರ್ತನು ನನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇದ್ದದರಿಂದ. சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தபடியினாலே. ಹೇಳ್ರಿ, ಕರ್ತನು ನನ್ನ ಪಕ್ಷವಾಗಿ ಇದ್ದದರಿಂದ இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். ನಾನಿವತ್ತು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ. மேல அவருக்கு என்ன இருந்துச்சு? அந்த சிலுவையில் அடிக்கப்படும் போது உங்களையே நினைச்சிட்டு இருந்தாரு. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಡುವಾಗ ಆತನು ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿಯೇ ಯೋಚನೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದರು. இந்த மகள் என்னுடையது, ಈ ಮಗಳು ನನ್ನವರು, இந்த மகன் என்னுடையவன். ಈ ಮಗನು ನನ್ನವನು. ஓ, நான் அவங்களை எப்படி கைவிடுவேன்? ನಾನು ಹೇಗೆ ಅವರನ್ನ ಕೈ ಬಿಡಲಿ? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ಎಫ್ರಾಯಿಮೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ಕೈ ಬಿಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು போடாத ನೋಡ್ತೇವೆ. அப்பம் போலதான் இருக்கிற. திருப்பி போட ஒன் சைடு வெந்த அப்பம் மாதிரி தான் இருக்கிற. ನೀನು ತಿರುಚಿ ಹಾಕದಂತ ರೊಟ್ಟಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ஓ, ಇದ್ದಿ. உலகத்தின் அசுத்தங்கள், தீமைகள், எல்லா கெட்ட சத்துருடைய தாக்குதல்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நீ பேதையான புறாவ மாதிரி இருக்கிறன்றாரு. ಕೆಟ್ಟದಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡಿಕೊಂಡು ನಿನಗೆ ತಿಳಿಯದಂತ பேதையான புறா. ಪೆದ್ದಾದಂತ புறா வந்துட்டு ஒரு இன்னசென்ட் பாரிவாளா. ನಿಷ್ಕಳಂಕವಾದಂತ ಪಾರಿವಾಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಿ. அவங்களுக்கு தீமை எதுன்னு தெரியல. ಕೆಟ್ಟದು ಏನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. போய் வலையில மாட்டிக்குது. ಹೋಗಿ ಬಲೆಯಲ್ಲಿ ಸಿಲುಕಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அருமையான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನವೇ, தம்பி தங்கச்சி, ತಮ್ಮ ತಂಗಿ, அருமையான பிரதர் சிஸ்டர்ஸ், ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ஆண்டவர் உங்க பட்சத்துல இருந்தனால தான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறீங்க. ದೇವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಷವಾಗಿ ಇರುವುದರಿಂದಲೇ ನೀವು அதனால ಜೀವಂತವಾಗಿದ್ದೀರಿ. நீங்க தப்பிச்சிட்டீங்க. ಅದರಿಂದಲೇ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ್ರಿ. வெற்றி பெற்றது எப்படின்னா, ನಾವು ಜಯ ಹೊಂದಿದ್ದು ಹೇಗಂದರೆ, ஜெயம் கொள்ளுபவர்கள் என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன தெரியுங்களா? ಜಯ ಹೊಂದಿದವರು ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಗಳಿಗೆ ಗ್ರೀಕ್ ಪದದ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? வசனம் எழுதுறீங்களா என்னன்னு தெரியல, ஸ்கிரீன்லயும் வரல. பட் ப்ளீஸ் யூ ரைட் இட் யுவர்செல்ஃப். ವಾಕ್ಯ ಬರಿತಾ ಇದ್ರೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸ್ಕ್ರೀನ್ ನಲ್ಲೂ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ನೀವು ದಯಮಾಡಿ ಬರೆದುಕೊಳ್ಳ್ರಿ. கிரேக்க வார்த்தை ஜெயம் கொள்ளுபவர்கள் என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன தெரியுங்களா? ಜಯಶಾಲಿಗಳು ಎಂಬುದಕ್ಕೆ ಗ್ರೀಕ್ ಪದದ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? நிகாயோ. ನಿಕಾಯೋ. இங்கிலீஷ்ல சொல்றேன், ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. NIKAO, நிகாயோ. ನಿಕಾಯೋ. அதோட அர்த்தம் என்னதுன்னா, ಇದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ மேற்கொள்ளுவது, ஓவர்கம் பண்றது. ಜಯಶಾಲಿ, ஜெயசாலி, ಜಯಶಾಲಿಗಳಾಗುವುದು, மேற்கொள்ளுவது, ಜಯಶಾಲಿಗಳಾಗುವುದು, வெற்றியை சுதந்தரிப்பது, ಜಯವನ್ನ ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವುದು, வெற்றியோட வருவது, ಜಯದೊಂದಿಗೆ ಬರುವುದು. அது என்னது? எப்படி போருக்கு போனவங்க தான் என்ன பண்ணுவாங்க? வெற்றியோட வந்து எதையோ ஒன்றை அவர்கள் எதிர்த்து போராடினார்கள். யாரோ ஒரு ராஜாவை எதிர்த்தார்கள், வேறு தேசத்துடைய மன்னனை எதிர்த்து ஜெயம் பெற்று திரும்பினார்கள் என்று சொல்லும் போதுதான் ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்ல வேண்டும். ಈಗ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, ಯಾವುದೋ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋದ್ರು, ಯುದ್ಧದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಜಯವನ್ನ ಹೊಂದಿ ಆ ರಾಜನನ್ನ, ವಿರೋಧಿಯನ್ನ ಜಯಿಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದಕ್ಕೇನೆ ನಾವು ಜಯಶಾಲಿಗಳೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. யுத்தத்துல ஒரு மன்னனை, ஒரு எதிரியை ஜெயித்து வருவதுக்கு தான் இந்த வார்த்தை பயன்படுத்துவார்கள், நிகாயோ. ನಿಕಾಯೋ ಎಂಬ ಪದವನ್ನ ಯಾವುದಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಿ ಒಬ್ಬ ಅರಸನನ್ನೋ ಒಬ್ಬ ವಿರೋಧಿಯನ್ನೋ ಜಯಿಸಿ ಬರುವವರಿಗೆ ಈ ನಿಕಾಯೋ ಎಂಬ ಪದವನ್ನ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. வெற்றி பெற்று வருவது மாத்திரம் அல்ல, ಜಯ ಹೊಂದಿ ಬರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவனை தோற்கடிக்கிறது மாத்திரம் அல்ல, ಅವನನ್ನ ಸೋಲಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவனை சாகடிக்கிறத காட்டிலும் அவனை உயிரோட பிடிச்சாதான் கிரேட். ಅವನನ್ನ ಸಾಯಿಸುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅವನನ್ನ ಜೀವಂತವಾಗಿ ಹಿಡಿಯುವಂತದ್ದೇ ವಿಶೇಷವಾದದ್ದು. அப்பதான் நிஜமான முற்றிலும் பூரணமான வெற்றி என்று அர்த்தம். ಅವಾಗಲೇ ನಿಜವಾದಂತ ಪೂರ್ಣವಾದಂತ ಜಯ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அது மாத்திரம் அல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, எதிரியை ஜெயிச்சிட்டு ವಿರೋಧಿಯನ್ನ ಜಯಿಸಿ அவனுடைய பொசஷன்ஸ், அவனுடைய உடைமைகளை அப்படியே என்ன செய்யறது? அத சுதந்தரிக்கிறது. ಅವನ ಸ್ಥಾನವನ್ನ, ಅವನಿಗಿರುವುದು ಎಲ್ಲವನ್ನ ಹಾಗೆ ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. ಪ್ಲಂಡರ್ பண்றது, ஆங்கிலத்துல பிளண்டரிங், ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಪ್ಲಂಡರಿಂಗ್ ಎಂಬುದಾಗಿ. உபாகம புஸ்தகம் 20 அதிகாரம் 14 16, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ, ಡ್ಯೂಟರಾನಮಿ 20th chapter 14 and 16. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 14 ಮತ್ತು 16ನೇ ವಾಕ್ಯ. திரும்ப சொல்லுங்க.
ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 14 ಮತ್ತು 16 எழுதலைங்கன்னா டெஸ்ட்ல உங்களுக்கு முட்டை மார்க் தான் கிடைக்கும். அப்புறம் கொண்டு போய் ஆம்லெட் பண்ணிக்கணும். ವಾಕ್ಯವನ್ನ ಬರೆದುಕೊಳ್ಳದೆ ಹೋದ್ರೆ ನೀವು ಪರೀಕ್ಷೆ ಕೊಡುವಾಗ ನಿಮಗೆ ಮೊಟ್ಟೆನೆ ಸಿಗುತ್ತೆ, ತೆಗೆದುಕೊಂಡು ಆಮ್ಲೆಟ್ ಹಾಕೊಳ್ಬೇಕು. 20 அதிகாரம் 14 16 20ನೇ ಅಧ್ಯಾಯ 16 20ನೇ ಅಧ್ಯಾಯ 14 16ನೇ ವಾಕ್ಯ. ಯುದ್ಧದಲ್ಲಿ என்ன பண்றாங்களா? ಯುದ್ಧದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, நம்ம கையில எதிரியை ஒப்பு கொடுக்கும்போது ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ವಿರೋಧಿ ಶತ್ರುವನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ பட்டயத்தை வச்சு வெட்டிடுவாங்க. ಕತ್ತಿಯಿಂದ ಕತ್ತರಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ. ಸ್ತ್ರೀகளை குழந்தைகளை மிருக ஜீவன்களை மாத்திரம் உயிரோட வச்சு ಸ್ತ್ರೀಯರನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಹಾಲುಣಿಸುವ ಮಕ್ಕಳನ್ನ ಜೀವಂತವಾಗಿರಿಸಿ அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನ ಸುಲುಕೊಂಡು அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா புரியும். 14வது வசனம் வாசிங்க. 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದ್ರಿ. ಹೆಂಗಸರನ್ನು, ಮಕ್ಕಳನ್ನು, ದನಗಳನ್ನು, ಊರಲ್ಲಿರುವ ಆಸ್ತಿಯನ್ನು ನೀವು ಸ್ವಂತಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ವಶಪಡಿಸಿದ ಶತ್ರುಗಳ ಆಸ್ತಿಯನ್ನು ನೀವೇ ಅನುಭವಿಸಬಹುದು. ಶತ್ರುಗಳ ಆಸ್ತಿಯೇ ಅವனுடைய பொசிஷன்ஸ் இவன் ಪ್ಲಂಡರ್ பண்ணிட்டு வந்துறணும், கொள்ளையிட்டு கொண்டு வந்துறணும். ಅಂದ್ರೆ ಶತ್ರುಗಳ ಆಸ್ತಿಯನ್ನ ಇವನು ಸುಲುಕೊಂಡು ಬಂದು ಬಿಡಬೇಕು. அதுதான் கீழ உள்ள அந்த எல்லா எதிரி சத்துருக்களுடைய காரியம் பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ಅದೇ ಕೆಳಗಿನ ಎಲ್ಲ ಶತ್ರುಗಳ ಹೆಸರುಗಳು ಕೂಡ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சத்துருக்களுடைய சுதந்திரத்தை அவங்களுடையதெல்லாம் நீ உனக்கு சொந்தம் வைத்துக் கொள்வாய். ಆ ಶತ್ರುಗಳ ಅವನಿಗಿರುವಂತದ್ದು ಎಲ್ಲವನ್ನ ನೀನು ಸ್ವಂತ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಿ. சில சமயத்துல சத்துரு பாட்டுக்கு இருந்துட்டு போறான் அப்படின்னு நீங்க விடுறீங்க. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಅವನ ಪಾಟಿಗೆ ಶತ್ರು ಇದ್ದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀರಿ. அவனை நான் தொந்தரவு பண்ணல, நான் பாட்டுக்கு என்னோட லைஃப் பீஸ்ஃபுல்லா ஸ்மூதா நடத்திட்டு போறேன் அப்படின்னு சில பேர் இருக்கீங்க. ಅವನನ್ನ ನಾನು ತೊಂದರೆ ಪಡಿಸಲ್ಲ, ನನ್ನ ಪಾಟಿಗೆ ನನ್ನ ಜೀವನವನ್ನ ನಾನು ಸರಳವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. சத்துருவை நீங்க ஜெயிக்காவிட்டால், ಶತ್ರುವನ್ನ ನೀವು ಜಯಿಸದೆ ಹೋದ್ರೆ உங்ககிட்ட இருக்கிற பொசிஷனை அவன் பறிச்சிட்டு போயிடுவான். ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇರುವಂತ ಸ್ಥಾನವನ್ನ ಅವನ್ ಕಿತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. அதனால ಅದರಿಂದ அத கீழே சொல்றாரு, ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க. ಆದ್ರೆ 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೆರಿಜಿಯರು, ಹಿವಿಯರು, ಎಬುಸಿಯರು ಇವರೆಲ್ಲರೂ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದಾರೆ. சுவாசமுள்ள ஒன்றையும் உயிரோடு விட்டு வைக்காதேன்றாரு. ಜೀವವುಳ್ಳಂತದ್ದು ಯಾವುದನ್ನು ಕೂಡ ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ. ಅದೇ ಆಂಡರ್ சொன்னபடி நீ சங்காரம் பண்ண கடவா என்று சொல்லுகிறார். ಅದನ್ನ ದೇವರು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಎಲ್ಲವನ್ನ ನಾಶ ಮಾಡಿ ಬಿಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 1 ಸಾಮುವೇಲ್ 27:9 சொல்றாரு. ಇಲ್ಲಿ 1 ಸಮುವೇಲ 27:9 ಹೇಳ್ತಾರೆ. 1 ಸಾಮುವೇಲ್ 27:9 1 ಸಮುವೇಲ 27:9 வாசிங்க எடுத்தவர்கள். தாவீது ஸ்ரீ புருஷல ஒருத்தரையும் விடாம அநேக இடத்துல தாவீது எல்லாவற்றையும் ஜெயித்தார், எல்லாரையும் முறியடித்தார் என்று சாமுவேல் புஸ்தகத்துல 1-2 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம். 1 ಸಮುವೇಲ 2 ಸಮುವೇಲ ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ದಾವೀದನು ಎಲ್ಲರನ್ನ ಸಂಹರಿಸಿ ಎಲ್ಲವನ್ನ ಸುಲುಕೊಂಡು ಎಂಬುದ ಕುರಿತಾಗಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತಾ ಬರ್ತೇವೆ. சொல்லுகிறது தாவீது கிட்டத்தட்ட 66 யுத்தங்களை நடத்தினான். ஆனா ஒரு யுத்தத்திலும் அவன் என்ன ஆகல, மடிந்து போல சாகல. ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ 66 ಬಾರಿ ದಾವೀದನು ಜಯಶಾಲಿಯಾದನು, ಯುದ್ಧವನ್ನ ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ಆದ್ರೆ ಯಾವುದರಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಅವನು ಸೋತು ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. ಎದುರಿயை உயிரோட அவனை பிடிக்கணும், ಆ ವಿರೋಧಿಯನ್ನ ಜೀವಂತವಾಗಿ ಅವನು ಹಿಡಿಬೇಕು, அவனுடைய பொசிஷன்ஸ் ಪ್ಲಂಡರ್ பண்ணணும், ಅವನ ಸ್ಥಾನಗಳನ್ನ ಸುಲುಕೊಳ್ಳಬೇಕು, அவனுடைய ஆஸ்தி பாஸ்தி எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துக் கொள்ளணும், ಅವನ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳೆಲ್ಲವನ್ನ ಆಕ್ರಮಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, அது தன்னுடையதாக உடைமையாக தன்னுடைய பொசிஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ಪ್ಲಂಡರ್ பண்ணணும், ಅದು ತನ್ನದಾಗಿಸಿಕೊಂಡು ತನ್ನದಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು, அவனுடைய தேசத்தை தனக்காக உரிமையா எடுத்துக்கொள்ள வேண்டும், ಅವನ ದೇಶವನ್ನ ತನ್ನದು ಎಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಹಕ್ಕು ಚಲಾಯಿಸುವವರಾಗಬೇಕು. எவ்வளவு பெரிய தேசம் இருக்குதோ, எவ்வளவு பெரிய நாடு இருக்கோ, அந்த நிலப்பகுதி இவனுக்கு சொந்தமாக, இவனுடைய தேசம் விரிவடையும். ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇಶ ಇದೆಯೋ, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅಗಲವಾದಂತ ಸ್ಥಾನಗಳಿದೆಯೋ ಅದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಸುಲುಕೊಳ್ಳುವಾಗ ಇವನು ವಿಸ್ತಾರಗೊಳ್ಳುತ್ತಾನೆ.
ஒவ்வொரு வீரனும் இன்னொரு மன்னனுடைய இன்னொரு தேசத்து மன்னனிடத்துல சண்டைக்கு போகும்போது யுத்தத்துக்கு போகும்போது அவனுடைய தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் பிளண்டர் பண்ணி எடுத்துட்டு வருவான். ಒಬ್ಬೊಬ್ಬ ವೀರನು ಕೂಡ ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯ ಗಳಿಸಿದ ನಂತರವಾಗಿ ಅವನ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರಗಳು ಎಲ್ಲವನ್ನ ಕೂಡ ಅವನು ಸುಲುಕೊಂಡು ಬರುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. அந்நிய தேசத்து செலவாணி, அந்நிய தேசத்து கரன்சி இந்த தேசத்துக்கு வெற்றி பெற்றவனுடைய தேசத்துக்கு வரும், செல்வ பரிமாற்றம் உண்டாகும். ಅಂದ್ರೆ ಅನ್ಯ ದೇಶದ ಕರೆನ್ಸಿ ಈ ದೇಶಕ್ಕೆ ರಫ್ತಾಗಿ ಬರ್ತದೆ, ಆಗ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಬದಲಾವಣೆಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த இவங்க போய் அதை பிளண்டர் பண்ணதுனால அவங்க நாட்டு எல்லா வெள்ளி பொண்ணு எல்லாம் இவங்களுக்கு சொந்தமாகும் போது இவனுடைய பணபலம் இன்க்ரீஸ் ஆகும். ಆಗ ಇವರು ಹೋಗಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಸುಲುಕೊಂಡದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವನ ಹಣಕಾಸುಗಳೆಲ್ಲವೂ ಕೂಡ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳೆಲ್ಲವೂ ಕೂಡ ಇವನ ಬಳಿಲಿ ಸೇರುವುದರಿಂದ ಇದು ಹೆಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. ஏற்கனவே நான் சொன்ன பவுலப்போஸ்தலன் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், ஜெயம் பெறுவீர்கள் என்று சும்மா சொல்லியிருக்கலாம். ಈಗಾಗಲೇ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ನೀವು ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಗಳಾಗುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. ஆனா ஏன் முற்றிலும் ஜெயசாலிகள் என்று ஏன் சொல்லணும்? ಯಾಕೆ ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡಬೇಕು? கிரேக்க வார்த்தையில் முற்றிலும் என்ற வார்த்தை அந்த ಪದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನன்னா, ಗ್ರೀಕ್ ಪದಕ್ಕೆ ಆ ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿ ಎಂಬುದಕ್ಕೆ ಇರುವಂತ ಅರ್ಥವೇನೆಂದರೆ ಹೈಪರ್. ಹೈಪರ್, ரொம்ப ஹைப்பரா ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ತುಂಬಾ ಹೈಪರ್ ಆಗಿ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. லேட் ஈவினிங் வந்துட்டு சுகர், சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துருங்க, சீக்கிரம் தூங்க மாட்டாங்க. ಮಕ್ಕಳಿಗೆ ಬಂದು ಲೇಟ್ ನೈಟ್ ಅಲ್ಲಿ ಚಾಕ್ಲೇಟ್, ಐಸ್ ಕ್ರೀಮು ಇದೆಲ್ಲ ನೀವು ಕೊಟ್ಟು ನೋಡ್ರಿ, ತುಂಬಾ ಸ್ಟ್ರೆಂತ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ, ನಿದ್ದೆ ಮಾಟಾಂಗ, ನಿದ್ದೆ ಮಾಡಲ್ಲ ಅವರು. ரொம்ப ஹைப்பரா விளையாடுவாங்க, ತುಂಬಾ ಹೈಪರ್ ಆಗಿ ಆಟ ಆಡ್ತಾರೆ. இங்க குதிச்சு அத பண்ணி இத பண்ணி ಅದಕ್ಕೆ பேர் ಹೈಪರ್. ಅಲ್ಲಿ ಜಿಗಿಯೋದು, ಇಲ್ಲಿ ಜಿಗಿಯೋದು, ಪಡಬಾರ್ದು ಪಾಡ್ಪಡಿಸಿ ತುಂಬಾ ಹೈಪರ್ ಆಗಿ ಅವ್ರು ಜಿಗಿತಾ ಇರ್ತಾರೆ. அப்போ அந்த ஜெயம் கொள்ளுகிறதற்கு நிக்காயோன்னு சொன்னது மாதிரி முற்றிலும் என்ற வார்த்தை கூடும்போது ಹೈಪರ್ ನಿಕಾಯೋ என்று ಅರ್ಥದಲ್ಲಿ ಅವರು சொல்லி இருக்கிறார். ಆ ಜಯಶಾಲಿಗಳು ಎಂಬುದಕ್ಕೆ ನಿಕಾಯೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಗಳಿಗೆ ಹೈಪರ್ ಎಂಬುದಾಗಿರುವಂತಹ ಅರ್ಥವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಸರ್ಪಾಸ್ ವಿಕ್ಟರಿ, ಸರ್ಪಾಸಿಂಗ್ ವಿಕ್ಟರಿ, ಅದಕ್ಕೆ ಅಪ್ಪಾಲ್, வெற்றிக்கு ಅಪ್ಪಾಲ್ அப்படின்னு சொல்லப்படுகிறது. ಸರ್ಪಾಸ್ ವಿಕ್ಟರಿ ಅಂದ್ರೆ ಜಯಕ್ಕೂ ಇನ್ನು ಮಿಗಿಲಾದದು, ಮೇಲಾದದು ಜಯ, அதிகமான வெற்றி, ಅಮೋಘ வெற்றி, ಬಂಪರ್ ಸಕ್ಸಸ್ அப்படின்னு சொல்லணும். ಅಮೋಘ ಜಯಶಾಲಿಗಳು ಅಂದ್ರೆ ಬಂಪರ್ ಸಕ್ಸಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. We are not only conquerors but more than conquerors. ಜಯಶಾಲಿಗಳು, ಮುற்றும் ಜಯಶಾಲಿ. ನಾವು ಬರೀ ಜಯಶಾಲಿಗಳಲ್ಲ, ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಗಳು, ಅದಕ್ಕಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠವಾದ ஒரு ஞானி இப்படி சொல்லுகிறார். ಜಾನ್ பைப்பர், ಜಾನ್ ಪೈಪರ್ ಎಂಬುದಾಗಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, வெற்றி பெறுகிறவன் தன் எதிரியை தோற்கடிக்கிறான், ಜಯ ಹೊಂದುವವನು ತನ್ನ ವಿರೋಧಿಯನ್ನ ಸೋಲಿಸುತ್ತಾನೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿ ಆಗುವವನು அவனை அடிபணிய செய்கிறான். அவனா earth level அவனை வந்துட்டு தரமட்டமா அவனை அடிமை பண்றது, ಅವನನ್ನ ತಳಮಟ್ಟಕ್ಕೆ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ದಾಸತ್ವಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. ಫ್ಲಾಟನ್ பண்ணிடுறது, தரையோட தரையா நசுக்கி போட்டுறது. ಅಂದ್ರೆ ಅದರ ಅರ್ಥ, ಪೂರ್ಣವಾದಂತ ಅರ್ಥ ನೆಲಸಮ ಮಾಡಿ ಬಿಡುವಂತದ್ದು. ಅದதான் தாவீது கோலியாத் இடத்துல செய்தான். ಅದೇ ದಾವೀದನು ಗೊಲಿಯಾತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದು. 1 ಸಾಮುವೇಲ್ 17 அதிகாரம் 49வது வசனம். 1 சாமுவேல் 17:49. 1 ಸಮುವೇಲ 17:49. என்ன பண்ணா, அவன் தன்னுடைய பாக்கெட்ல கைய போட்டு அவன் 5 கல் பொறுக்கிட்டு வந்தான் இல்லைங்களா, பெபிள்ஸ், வர்ற வழியில ஆத்தங்கரையில, அதுல ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ணா, ಕೈಯನ್ನು ಚೀಲದಲ್ಲಿ ಹಾಕಿ ಒಂದು ಕಲ್ಲನ್ನ ತೆಗೆದು ಅವನ ಹಣೆಗೆ ಗುರಿ ಇಟ್ಟು ಕವಣೆಯನ್ನ ಬೀಸಿ ಒಡೆಯಲು ಕಲ್ಲು ಅವನ ಹಣೆಯೊಳಗೆ ಹೊಕ್ಕಿತು. கல்ல அந்த இதுல என்ன சொல்றது, அந்த உண்டிவில்ல இப்படி ஒரு சுத்தி எடுத்து வீசி அடிச்சான் பாருங்க. ಅವನ ಕಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕಲ್ಲನ್ನ ತೆಗೆದು ಕವಣೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಹಾಗೆ ಬೀಸಿ ಒಡೆದ ನೋಡ್ರಿ. அவன் அடிக்கவும், ಅವನು ಒಡೆಯುವಾಗ பின்னாடி இருந்த ஆண்டவர் அவன் தலைய பின்னாடி இருந்து தட்டினாரு. ಹಿಂದೆಯಿಂದ ದೇವರವನ ತಲೆಯನ್ನ ತಟ್ಟಿದ್ರು. இவன் கல்ல வச்சு முன்னாடி அடிச்சான், ಇವನು ಕಲ್ ತಗೊಂಡು ಮುಂದೆ ಒಡೆದ, ஆண்டவர் பின்னாடி இருந்து பொடதியில ಅಡಿச்சாரு. ದೇವರು ಹಿಂದೆಯಿಂದ ತಲೆಗೆ ಒಡೆದ್ರು. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. வசனம் இருக்குதுங்க, ವಾಕ್ಯ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ವಾಕ್ಯ ಇದೆ. ವಾಕ್ಯ சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, ಹೇಳುವಾಗಲೇ ಅದು ನೆನಪಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால்
ನನ್ನ ನೆನಪು ಸರಿ ಇರುವುದಾದ್ರೆ ஓகே பிஃபோர் கம்ப்ளீட் ஐ டெல் யூ உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் மனுஷனுடைய நம்முடைய பங்கு முன்னாடி இருந்து அடிப்போம், பின்னாடி இருந்து புடவையில அடிக்கிறவர் ஆண்டவர். ನಮ್ಮ ಭಾಗ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮುಂದೆಯಿಂದ ನಾವು ಎದುರಿಸಿ ಹೊಡೆಯುವಂತದ್ದು, ಹಿಂದೆಯಿಂದ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾದದ್ದು ದೇವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರ ಹಿಂದೆಯಿಂದ ಹೊಡಿತಾರೆ. சங்கீதம் 78:66 எடுத்துக்கொள்ளுங்க, கீர்த்தனை எழுதிக்கோங்க. 1 சாமுவேல் 17:49க்கு கீழே, 1 சாமுவேಲ್ 17:49ಕ್ಕೆ ಕೆಳಗೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ கீர்த்தனை 78:66, ಸಂಗೀತ 78:66. தம்முடைய சத்துருக்களை எப்படி அடிப்பாராம்? ತನ್ನ ಶತ್ರುಗಳನ್ನ ಹೇಗೆ ಹೊಡಿತಾರಂತೆ? எப்படி? இல்ல 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 இல்ல, தம்முடைய சத்துருக்களன்னா ಮುರಿಬಡಿದು. கன்னட டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் இல்ல, தெரியல. தமிழ்ல தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து. ತಮಿಳಿನಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಭಾಷಾಂತರ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಭಾಷಾಂತರ ಇಲ್ಲ. சின்ன பிள்ளையா இருந்தா நான் இப்ப இந்த தம்பி இமானுவேல் தலையில அடிச்சிருப்பேன், அவர் பெரிய ஊழியக்காரரு, பரவாயில்ல அடிங்கன்னு தலையை கொடுக்கிறாரு. அப்போ சில சமயத்துல அல்பமா இது பண்ணும்போது போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன தலையில ஒரு தட்டுவோம் இல்லைங்களா? ಕೆಲವು ಸಾರಿ ಅಲ್ಪವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವಾಗ ಹೇ ಹೋಗು ಅಂತೇಳಿ ಹಿಂದ್ಗಡೆ ತಲೆಯಲ್ಲಿ ಹೊಡಿತೀವಲ್ವಾ, ஜோக்குக்கும் தட்டுவோம், ತಮಾಷೆಗೂ ತಟ್ತೇವೆ. ஆண்டவரே போடா அப்படின்ட்டு ஆண்டவர் இவன் இங்க முன்னாடி இருந்து அடிச்சான், பின்னாடி இருந்து அவருடைய போர்ஸ், அவர் அடிச்ச வேகம் பயங்கர வேகம், அப்படியே தலை ಕುಪ್ಪರ விழுந்தான். ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಗ ಅಂತೇಳಿ ಒಂದು ಬಿಟ್ರು ನೋಡ್ರಿ, ಅವ್ರು ಹೊಡೆದಂತ ವೇಗ ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. எல்லாரும் நினைச்சாங்க ಬೋರಲು ಬಿದ್ದ ನೋಡ್ರಿ, இந்த கல்லு சின்ன கல்ல வச்சு அவன் நெத்தியில அடிச்சிட்டான், எல்லாம் ಉಳುಂದಾನೆ. ಎಲ್ಲ ನೆನ್ಸಿದ್ರು ಈ ಚಿಕ್ಕ ಕವಣೆ ಕಲ್ಲನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ನೆತ್ತಿಲಿ ಹೊಡೆದ, ಅದರಿಂದ ಅವನು ಬಿದ್ದ ಅಂತ ಹೇಳಿ. ಇವನ್ வெற்றிக்கு காரணம், ಅವನ ಜಯಕ್ಕೆ ಕಾರಣ ஆண்டவர் பின்னாடி இருந்து அவனுடைய சத்துருக்களை அடித்தாரு. ದೇವರು ಹಿಂಬದಿಯಿಂದ ಅವನ ಶತ್ರುಗಳನ್ನ ದೇವರು ಹೊಡೆದರು. நீங்களும் நானும், ನೀವು ನಾವು முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் வாழ பிரயாசப்படுவோமே, ஆனால் ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುವುದಾದರೆ தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு புடவையில அடிப்பாரு. நல்லா ದೇವರು ನಮ್ಮ ಶತ್ರುಗಳಿಗೆ ಹಿಂಬದಿಯಿಂದ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. தன் எதிரியை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் தன் எதிரியை அடிபணிய செய்வான். ತನ್ನ ವಿರೋಧಿಯನ್ನ ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಜಯಗೊಳ್ಳುವಂತವನು ನೆಲಸಮ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತಾನೆ. தரை மட்டம் லெவல்ல அவனை அடிபணிய செய்வாரு. ನೆಲಕ್ಕೆ ಸಮವಾಗಿ ನೆಲಮಟ್ಟಿಗೆ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತಾನೆ. 2 சாமுவேல் 8:2 இப்படி சொல்லுகிறது. 2 ಸಾಮುವೇಲ 2:8 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. வாசிங்க 2 சாமுவேல் 8:2, தாவீதுடைய வெற்றியை தான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். 2 ಸಾಮುವೇಲ 8:2 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அவன் மோவாபியரையும் வரி கட்ட வேண்டியதாயிருச்சுங்க, கப்ப கொள்ளಬೇಕಾಗಿತ್ತು. மோவாபியர் எல்லா சத்துருக்களையும் ஒருத்தரையா அவர் என்ன செய்தாரு, அடிபணிய செய்து அவர்களை ஜெயித்தார் என்று நம்ம அநேக இடங்கள்ல பார்க்கிறோம். ಮೋವಾಬ್ಯರು ಅನೇಕ ಶತ್ರುಗಳನ್ನ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಬಂದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೋಲಿಸುತ್ತಾ ಅವರನ್ನ ನೆಲಸಮ ಮಾಡ್ತಾ ಬಂದದನೆಂಬುದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಓದ್ತೇವೆ. தாவீதும் ஒரு ஜெயசாலி, ದಾವೀದನು ಒಬ್ಬ ಜಯಶಾಲಿ. ஹalleluya ஹalleluya. அவனுடைய வெற்றி அமோக வெற்றி, பம்பர் சக்சஸ். ಅವನ ಜಯ ಅಮೋಘ ಜಯವಾಗಿತ್ತು, ಬಂಪರ್ ಸಕ್ಸಸ್ ಆಗಿತ್ತು. ಅವನ ಮಾರಿ ಯಾரும் ಜயம் பெறவே ಇಲ್ಲ, ಅವನ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾರು ಜಯ ಹೊಂದಲಿಲ್ಲ. ஹalleluya 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 ஹalleluya. ஒரே ஒரு விஷயத்துல அவன் தவறி போனான், ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಅವನು ತಪ್ಪಿ ಹೋದ. ஆனா another thing, எல்லா விஷயத்திலும் 99% எல்லாவற்றிலும் அவன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தான். 99% ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಅವನು ಜಯಶಾಲಿಯಾಗಿದ್ದ. யோசுவா என்றதான வீரனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಯೆಹೋಶುವನ ಎಂಬ ವೀರನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ. ಮೋಸೆ ದೇವனை ಮುಖமுகமாய் ಕಂಡவன், ಮೋಶೆ ದೇವರನ್ನ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ಕಂಡವನು. அப்படினா என்னன்னா, ಕಂಡವನ ಅವரோடு ಕೂಡ ஒரு ಸ್ನೇಹಿತன் பேசுகிறது போல பேசினான். ಅಂದ್ರೆ ಕಂಡರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಸ್ನೇಹಿತನ ಬಳಿಲಿ ಮಾತನಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರು. ஆனா யோசுவாவோ, ಆದ್ರೆ ಯೆಹೋಶುವನು அவன் ஒரு யுத்த புருஷன், ಅವನೊಬ್ಬ ಯುದ್ಧ ಪುರುಷನು. 10 கற்பனைகளை தூக்கிட்டு கீழே வரும்போது 10 ಕಟ್ಟಳೆಗಳನ್ನ ಒತ್ತುಕೊಂಡು ಕೆಳಗಡೆ ಬರುವಾಗ மோசேக்கு வேற மாதிரி சத்தம் கேக்குது, ಮೋಶೆಗೆ ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಶಬ್ದ ಕೇಳ್ತಾ ಇದೆ. ஆனா யோசுவா யுத்த புருஷன் பாத்தீங்களா, அவனுக்கு ஜெயதோனி
யுத்தம் நடக்கிற சத்தம் மாதிரி கேக்குதுன்னு சொல்றான். ಆದ್ರೆ ಯೆಹೋಶುವ ಅವನು ಯುದ್ಧ ವೀರನಲ್ವಾ, ಅವನಿಗೆ ಯುದ್ಧ ಬರುವ ರೀತಿಯಲ್ಲಿ, ಯುದ್ಧ ನಡೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அவன் யோசுவா 10ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ಯೆಹೋಶುವ 10ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. அவன் வந்துட்டு அவனுடைய வார்த்தையினால, அவன் சொன்னதுனால, அவனுடைய ஒரு மனுஷனாகி அவனுடைய சொல் கேட்டு சூரியன் ஒரு பகல் முழுவதும் ஆயலோன் பள்ளத்தாக்கிலோ அது வாசிங்க, ஆயலோன் பள்ளத்தாக்கிலே தரித்து நின்றது என்று பார்க்கிறோம். கிபியோன் மேலும் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் சந்திரனும் தரித்து நின்றது என்று பார்க்கிறோம். ಅವನ ಒಂದು ಮಾತಿನಿಂದ ಆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸೂರ್ಯನೇ ನೀನು ಗಿಬ್ಯೋನಿನಲ್ಲಿಯೂ, ಚಂದ್ರನೇ ನೀನು ಅಯ್ಯಾಲೋನಲ್ಲೂ ತಗ್ಗಿನಲ್ಲಿಯೂ ನಿಲ್ಲಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತು. எமோரியர்களாகி அந்த 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். 10ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ಅಧ್ಯಾಯ ನೀವು ಓದಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. 10ஆம் அதிகாரத்துல அதுல எத்தனாவது 17வது வசனம், 10ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯ, 16ல இருந்து வாசித்தா 5 ராஜாக்களை, 16ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 5 ಮಂದಿ ಅರಸರು அவங்க கெபியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ಅವರು ಗುಹೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವಿತುಕೊಂಡ್ರು. அவங்க வந்துட்டு எமோரியர்களுடைய ராஜாக்கள், ಅವರು ಅಮೋನಿಯರ ಅರಸರುಗಳು, ಎಮೋನಿಯರ ಅರಸರುಗಳು. அவங்கள வந்துட்டு அவன் என்ன பண்ணா, 5 பேரையும் ಅವ್ರು ಬಂದು 5 ಅರಸರನ್ನು அவங்க சத்துருக்களை துரத்தி வெட்டி போடுங்கள் என்று சொன்னா. ಅವ್ರ ಶತ್ರುಗಳನ್ನ ಓಡಿಸಿ ಕತ್ತರಿಸಿ ಹಾಕ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவங்க பட்டணத்துல ஓடி ஒளிஞ்சுக்கிற கூடாது. ಅವರ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗಿ ಅವಿತುಕೊಳ್ಳಬಾರದು. கர்த்தர் அவங்கள உங்க கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். ಕರ್ತನು ಅವರನ್ನ ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தன்னுடைய ஆட்களிடத்துல சொல்றாரு, ತನ್ನ ಜನಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, 5 ராஜாக்களையும் கீழே தள்ளி, 5 ಅರಸರುಗಳನ್ನ ಕೆಳಗೆ ತಳ್ಳಿ அவங்க கழுத்துல இவங்க காலை வைக்கிறாங்க. ಅವರ ಕುತ್ತಿಗೆಯಲ್ಲಿ ಇವರ ಕಾಲನ್ನ ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன பண்ணி இருக்கிறான், ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ஒரு எதிரியுடைய கழுத்துல, ராஜாவுடைய கழுத்துல இவங்க 5 ராஜாக்கள் மேல கழுத்துல காலை வச்சு அவங்கள தரைபட்டம் பணிய செய்துட்டாங்க. ಆ ವಿರೋಧಿಗಳ ಕುತ್ತಿಗೆಯ ಮೇಲೆ ಅವರು 5 ರಾಜರ ಕುತ್ತಿಗೆಯ ಮೇಲೆ ಇವನ ಕಾಲುಗಳನ್ನು ಇಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. 24வது வசனம், 10:24 வாசிங்க. 10:24 ஓದ್ರಿ. யோசுவா இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரையும் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷன் அதிபதிகளை பார்த்து, நீங்க கிட்ட வந்து உங்க கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்களுடைய கழுத்தின் மேல் வைத்தார்கள். அதுக்கு பிறகு 5 பேரையும் வெட்டி 5 மரத்துல தூக்கி போட்டுட்டான். ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನು ಎಲ್ಲಾ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ಕರೆಸಿ ತನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದ ಸೈನ್ಯಾಧಿಪತಿಗಳಿಗೆ ಹತ್ತಿರ ಬಂದು ಈ ಅರಸರ ಕೊರಳಿನ ಮೇಲೆ ಪಾದಗಳನ್ನು ಇಡಿರಿ ಎಂದು ಹೇಳಲು ಅವರು ಹತ್ತಿರ ಬಂದು ಅವರ ಕುತ್ತಿಗೆಯ ಮೇಲೆ ಕಾಲಿಟ್ಟರು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாக்கள் எதிரிகளுடைய அவனை உயிரோட பிடிக்கிறது தான் கிரேட். ಅವರನ್ನ ಅರಸರನ್ನ ಜೀವಂತವಾಗಿ, ವಿರೋಧಿಗಳನ್ನ ಜೀವಂತವಾಗಿ ಹಿಡಿಯುವುದೇ ಗ್ರೇಟ್. ಅವನ பிடிச்சது மாத்திரம் அல்ல, எதிரியை தாக்குறது மாத்திரம் அல்ல, ಅವರನ್ನ ಹಿಡಿದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ವಿರೋಧಿನ ತಾಕಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನೆಲಮಟ್ಟமா ಅಟ್ಯಾಕ್ பண்ணி ಅವನ ಅಡಿಮೆಯಾக்குறது தான் வெற்றி. ಅವರನ್ನ ನೆಲಮಟ್ಟಿಗೆ ತಾಕಿ ಅವರನ್ನ ದಾಸತ್ವಕ್ಕೆ ಒಳಪಡಿಸುವಂತದೇ ನಿಜವಾದಂತ ಜಯ. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ಸಮயம் ಇಲ್ಲದனால ನಾನು ವಿಳಕಿ சொல்ல முடியல. ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ, ನಮಗೆ ಸಮಯವಿಲ್ಲದ್ರಿಂದ ನಾವು ವಿವರಿಸಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. 2 நாளாகமம் 2 பூர்வ கால விருத்தாந்த, 2 ಪೂರ್ವ ಕಾಲ ವೃತ್ತಾಂತ, 2 நாளாகமம் 25 அதிகாரம் 12வது வசனம், 25ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. 2 ಪೂರ್ವ ಕಾಲ ವೃತ್ತಾಂತ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. நீதிமொழிகள் 1:12, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 1:12, யோசுவா 8:23, ಯೆಹೋಶುವ 8:23, 1 ರಾಜಾக்கள் 20:18, 1 ಅರಸರುಗಳು 20:18, ಆಮೇಲೆ 31:32, ನಂತರ 31:32ನೇ ವಾಕ್ಯ. ರಿಪೀಟ್ ಇಟ್ ಅಗೈನ್. 2 நாளாகமம் 2 ಪೂರ್ವ ಕಾಲ ವೃತ್ತಾಂತ 25 25 12வது வசனம், 12ನೇ ವಾಕ್ಯ. நீதிமொழிகள் 1:12, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 1:12, யோசுவா 8:23, ಯೆಹೋಶುವ 8:23, 1 ராஜாக்கள் 20:18, 1 ಅರಸರುಗಳು 20ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ, 31 வசனம், 31ನೇ ವಾಕ್ಯ, 32வது வசனம், 32ನೇ ವಾಕ್ಯ. 2 ராஜாக்கள் 2 ಅರಸರುಗಳು 7ஆம் அதிகாரம் 4வது வசனம், 7ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ, 10ஆம் அதிகாரம் 14வது வசனம், 10ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ.
ஹalleluya 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 ஹalleluya. உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியலட்டினா திரும்ப பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டு இது எழுதி கொள்ளுங்க. ಹೇಳಿದ್ದು ನಿಮ್ಮ ಹಿಂಬಾಲಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋನ ಕೇಳಿ ಬರೆದುಕೊಳ್ಳ್ರಿ. நீங்க முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாற ನೀವು வேண்டும். ಪೂರ್ಣ ಜಯಶಾಲಿಗಳಾಗುವವರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. உங்கள் துக்க நாட்கள் மாறும். ನಿಮ್ಮ ದುಃಖದ ದಿನಗಳು வெற்றி ಬದಲಾಗ್ತದೆ. பெற்ற போது ನೀವು ಜಯ ಹೊಂದಿದ ನಂತರ ஐயோ என் வாழ்வு இப்படி ஆயிருச்சே நீங்க துக்கம் அடைய வேண்டாம். ಅಯ್ಯೋ ನನ್ನ ಜೀವಿತ ಹಿಂಗ ಆಗೋಗಿತ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದುಃಖ ಪಡುವುದು ಬೇಡ. தோற்று போனவனுடைய புலம்பல். ಅದು ಸೋತು ಹೋದವನ ಹಂಬಲಿಕೆ. என்னுடைய ஆசீர்வாதம் தடைபட்டு போயிட்டுதே நீங்க நினைச்சீங்கன்னா ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ತಡೆಯಾಗಿ ಹೋಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇರುವಂತದಲ್ಲ. அப்படி நினைச்சா ಆ ರೀತಿ ನೆನೆಸಿದ್ರೆ தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். ಸೋತು ಹೋದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஜெயம் பெறுவே. ನಾನು ಜಯ ಹೊಂದುತ್ತೇನೆ. எங்களுடைய ரிலேட்டிவ்ல ஒரு தங்கச்சி இருக்கிறா. ನನ್ನ ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ಒಂದು ತಂಗಿ ಇದ್ದಾರೆ. She is in the wheelchair. ಅವರು ಬಂದು ವೀಲ್ ಚೇರ್ ನಲ್ಲೇ ಇರುವಂತದ್ದು. எப்படி பாருக்கன்னு கேட்டா ಹೇಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ நல்லா இருக்கா அண்ணி அப்படி சொல்வா. ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ ಅತ್ತಿಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தமா சொல்லுவா. ತುಂಬಾ ரொம்ப நல்லா இருக்கிறேன். ತುಂಬಾ ಒತ್ತಿ ಹೇಳ್ತಾರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ. She is suffering in all the ways. தலையிலிருந்து கால் வரைக்கும் அவளுக்கு எவ்வளவு வலிகள் வேதனை ஒன்னும் சொல்லிக்கிறது இல்ல. ತಲೆಯಿಂದ ಅಂಗಾಲಿನವರೆಗೂ ಎಷ್ಟೋ ವೇದನೆಗಳಿದೆ. ವೀಲ್ ಚೇರ್ ನಲ್ಲೇ ಇರಬೇಕು, ಯಾವುದನ್ನು ಅವರು ಹೇಳಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. For everything she needs somebody's help. எல்லாவற்றுக்கும் மற்றவங்களுடைய உதவி அவளுக்கு தேவை. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಬೇರೆಯವರ ಸಹಾಯ ಅವರಿಗೆ ಅಗತ್ಯವಾಗಿ ಬೇಕು. நல்லா இருக்கு அண்ணின்பா. ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ ಅತ್ತಿಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அத எம்பசைஸ் பண்ணி அந்த நல்லான்ற வார்த்தைய அழுத்தி சொல்லும்போது we learned many things. நாங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಂತವರು ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನ ಒತ್ತಿ ಹೇಳುವಾಗ ಅದರಿಂದ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವರಾಗಿರ್ತೇವೆ. அப்படி சொல்லும்போது ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಾಗ அந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை challenges அவ முறுமுறுத்து கொண்டு சங்கடப்பட்டு கொண்டு அழுது கொண்டு சந்திப்பாளே. ஆனால் நாங்கெல்லாம் சேர்ந்து அவளோடு கூட அழ வேண்டியதா இருந்திருக்கும். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂಧಿಸಿದಂತ ಕಷ್ಟಗಳು ಪಾಡುಗಳನ್ನ ಅವರು ಗುಣಗುಟ್ಟುಕೊಂಡೇ ಅದನ್ನ ಹೇಳಿಕೊಂಡೇ ಅದು ಗುಣಗುಟ್ತಾ ಇರುವುದಾದ್ರೆ ನಾವು ಕೂಡ ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಅಳುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾಗಿತ್ತು. ஆனா அவளுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறது. ಆದ್ರೆ ಆಕೆಯ ಮಾತುಗಳು ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸುವಂತದಾಗಿ ಇದೆ. அதனால நமக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்குது. ಅದರಿಂದ ನಮಗೆ ಅದು ಸಮಾಧಾನವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. அதர்வே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. ஐயோ எவ்வளவு கஷ்டத்தையும் வெளியே சொல்லாம மேனேஜ் பண்றாளேன்னு ஆச்சரியமா இருக்குது. ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅಯ್ಯೋ ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳಿದೆ, ಅದನ್ನ ಹೊರಗಡೆ ಹೇಳದೆ ಹಾಗೆ ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನಿಸ್ತದೆ. ಸಿಕ್ಕಾವುದಕ್ಕೆ முன்பாக ಅವರು ಬಲಹೀನರಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ she was a smart lady. ತುಂಬಾ ಸ್ಮಾರ್ಟ್ ಲೇಡಿ ಅವರು. அநேகம் காரியங்களை செய்வா அட் அ டைம்ல. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಕ್ಷಣದಲ್ಲಿಯೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஒரே டைம்ல அநேகம் காரியங்களை ஹேண்டில் பண்ணுவா. ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರು ಸರಿ ಹೊಂದಿಸಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களுக்கு அநேகருக்கு நான் யார சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியும். ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಅನೇಕರಿಗೆ ಯಾರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇರಬಹುದು. உங்களுடைய துக்க நாட்கள் மாறும் நீங்க ஜெயசாலிகளா இருக்கும்போது. ನಿಮ್ಮ ದುಃಖದ ದಿನಗಳು ಬದಲಾಗ್ತದೆ ನೀವು ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಇರುವಾಗ. உங்களுடைய காலம் மாறும். ನಿಮ್ಮ ಕಾಲಘಟ್ಟಗಳು ಬದಲಾಗ್ತದೆ. புலம்பலின் புத்தகம் 5 அதிகாரம் 21வது வசனம். ಪ್ರಲಾಪಗಳ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது வசனம். 21ನೇ ವಾಕ್ಯ. ಯೆರೆಮೀಯ ನಂತರ ಪುಸ್ತಕ. இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. let it be a prayer. ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಬಹುದು. ಕರ್ತಾವೇ எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். ಕರ್ತನೇ ನಮ್ಮನ್ನ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அப்பொழுது திரும்புவோம். ಆಗ ನಾವು ತಿರುಗಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ಪೂರ್ವ ಕಾಲದ ಸುಸ್ಥಿತಿಯನ್ನು ನಮಗೆ ಮತ್ತೆ ದಯಪಾಲಿಸು. once upon a time you were such a gem. ஒரு காலத்துல நீங்க எவ்வளவு நல்ல ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் தேவனுக்காய் எதையும் சாதிக்கிறவர்களாய் இருந்தீங்க. இப்போ எங்க போச்சு உங்க உற்சாகம்? உங்களுடைய அர்ப்பணம் எங்க போச்சு? உங்களுடைய தாகம் எங்க போச்சு? ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ಬಹಳ ಉತ್ಸಾಹಕರವಾಗಿ ಪ್ರೋತ್ಸಾಹ ಉಳ್ಳವರಾಗಿ ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿಯೂ ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿಯೂ ದೇವರ ವಾಕ್ಯದ ವಿಷಯದಲ್ಲಿ ಭಕ್ತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದರಲ್ಲಿಯೂ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರಿ. ಆದ್ರೆ ಈಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರಿ? ಎಲ್ಲಿ ಹೋಯಿತು ಆ ಭಕ್ತಿ? எல்லாம் குன்றி போச்சு. ಎಲ್ಲ ಕುಂದಿ ಹೋಯಿತು.
தெரிஞ்ச பகுதி தானே, தெரிஞ்ச வசனம் தானே, தெரிஞ்ச பாட்டு தானே, தெரிஞ்ச பிரேயர் தானே அப்படின்னு ரொம்ப ಸಾಧಾರಣமா எடுத்துக்கொள்ளுகிறீங்க ಆವಿಕುರಿಯ ಕಾರ್ಯத்தை. ಗೊತ್ತಿರುವಂತ ಹಾಡು ತಾನೆ, ಗೊತ್ತಿರುವಂತ ವಾಕ್ಯಗಳು ತಾನೆ, ಗೊತ್ತಿರುವಂತ ಸತ್ಯ ತಾನೆ, ಎಲ್ಲವೂ ಸಾಧಾರಣವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಭಯಭಕ್ತಿ ಇಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಭಯಭಕ್ತಿ ಇಲ್ಲ. ನಾ ಕುಟ್ಟ ಸಾಟನನ್ನು ವಿರುಂಬಲ್ಲ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಾನು ತಪ್ಪು ಹೊರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸ್ತಾ ಇಲ್ಲ. உங்களுடைய பிரசன்ட் கண்டிஷன் ஆவியானவர் எச்சரிக்கிறார். ನಿಮ್ಮ ಈಗಿನ ಸ್ಥಿತಿಯನ್ನ ದೇವರ ಆತ್ಮನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. you are traveling in the horizontal line, உலகத்தாரோட சமதள கோட்டில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ನೀವು ಪಯಣಿಸುತ್ತಾ ಇರುವಂತದ್ದು ಲೋಕ ಸಂಬಂಧವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸರಿ ಹೊಂದಾಣಿಕೆಯೊಂದಿಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. எனக்கு ஜெபமும் வேணும், உலக காரியங்களும் வேணும். ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯೂ ಬೇಕು, ಲೋಕ ಕಾರ್ಯಗಳು ಬೇಕು. பின்னையோ ஆவிக்குரியவர்கள், ಇನ್ನು ಆತ್ಮೀಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿರುವಂತವರು எதிர் துருவத்துல பிரயாணம் பண்றவங்களா இருக்கணும். ಎದುರು ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣಿಸುವವರಾಗಿರಬೇಕು. should not swim along the current of the water. அந்த தண்ணி போற போக்குல, உலகம் போற போக்குல, மனம் போன போக்குல, கண்ணு போன போக்குல, கால் போன போக்குல போக கூடாது ஒரு ஆவிக்குரிய பிள்ளை. ಒಬ್ಬ ಆತ್ಮೀಕ ಮಕ್ಕಳೆನ್ನುವಂತವರು ನೀರು ಹರಿದು ಹೋಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಈಜಿಕೊಂಡು ಹೋಗುವಂತದಲ್ಲ, ಲೋಕವು ಹೋಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಲೋಕದ ಹಿಂದೆ ಹೋಗುವಂತದಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ತದ್ವಿರುದ್ಧವಾಗಿ ಅದನ್ನ ತಪ್ಪಿಸಿ ಎದುರುಬದವಾಗಿ ಈಜುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟು ಓಡುವವರಾಗಿರಬೇಕು. ಎದುರು ದುರ್ವத்துல போகணும்னு சொன்னா என்ன ಅರ್ಥங்க? ಎದುರು ದಿಕ್ಕಿಗೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ರೀ? ಎಲ್ಲಾರು ಉನ್ನ ಕೂಪಿடுறாங்க, ಎಲ್ಲರೂ ನಿನ್ನನ್ನು ಕರೀತಾರೆ. come and have a sip, ஒரு ಗುಡುಕು ಕುಡಿಸಿರು போ அப்படி கூப்பிடுறாங்க. ಬಾರಪ್ಪ ಒಂದು ಗುಡುಕು ಕುಡ್ಕೊಂಡು ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ ಕರೀಬಹುದು. 5 ನಿಮಿಷ spend time with me ಕೂಪಿடுறாங்க உங்களை. ಒಂದು 5 ನಿಮಿಷ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೀಬಹುದು. ಕಾರ್ಡ್ಸ್ விளையாட ஒரு ಕೈ பத்தல, ಕಾರ್ಡ್ ಆಡ್ಲಿಕ್ಕೆ, ಜೂಜಾಡ್ಲಿಕ್ಕೆ ಒಂದು ಕೈ ಸಾಲ್ತಾ ಇಲ್ಲ. உங்க அப்பா அம்மா பார்க்கல, உங்க பாஸ்டர் பார்க்கல, உங்க அண்ணன் தம்பி பார்க்கல, யாரும் பார்க்க மாட்டாங்க. மேல ஒரு சிசிடிவி இருக்குதுங்க. ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನೋಡ್ಲಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ನೋಡ್ಲಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಒಡ ಹುಟ್ಟಿದವರು ಯಾರು ನೋಡ್ಲಿಲ್ಲ, ಯಾರು ನೋಡದೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಮೇಲೆ ಒಂದು ಸಿಸಿಟಿವಿ ಇದೆ ರೀ. கள்ளனுக்கு சிசிடிவி மேல இருக்கிற பயம் ஆவிக்குரியவங்களுக்கு இல்லைங்க. ಕಳ್ಳನಿಗೆ ಸಿಸಿಟಿವಿ ಮೇಲೆ ಇರುವಂತ ಭಯ ಆತ್ಮಿಕ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲ ರೀ. ஒன்னா சிசிடிவி மேல சாக்கையோ கச்சிப்பையோ போட்டு துணியை போட்டு மூடிட்டு கள்ளத்தனம் பண்றான். ಒಂದು ಅವನು ಆ ಸಿಸಿಟಿವಿ ಮೇಲೆ ಯಾವುದೋ ಬಟ್ಟೆಯನ್ನ ಎಸೆದು ಅವನು ಕಳ್ಳತನವನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. ஆனா நீங்க எதை போட்டு மறைச்சாலும் அவருடைய கண்களுக்கு மறைவாக எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. ಆದ್ರೆ ನೀವು ಯಾವುದನ್ನೇ ಹಾಕಿ ಮರೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಆತನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான். ಹಲವು ದಿನದ ಕಳ್ಳ ಒಂದು ದಿನ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ಆರಂಭದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಏನೂ ತಿಳಿಯೋದಿಲ್ಲ. நீங்க விட்டாலும் அது உங்களை விட மாட்டேங்குது. ಪಾಪ ನೀವು ಬಿಟ್ಟರು ಕೂಡ ಅದು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ, உங்களை கடினப்படுத்துது, ನಿಮ್ಮನ್ನ ಕಠಿಣಪಡಿಸ್ತಾ ಇದೆ, தூங்க விடல, ನಿಮ್ಮನ್ನ ನಿದ್ರೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ, உங்களை நிம்மதியா இருக்க விடல, ನಿಮ್ಮನ್ನ ನೆಮ್ಮದಿಯಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. ஏதோ ஒண்ணு சொல்லி 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 மைண்ட டார்ச்சர் பண்ணுது. ಯಾವುದೋ ಒಂದನ್ನ ಹೇಳಿ 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 ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಬಲವಂತ ಪಡಿಸುತ್ತಾ ಇದೆ. தேவ பிள்ளையே, அதுக்கு சாத்தானுடைய சத்தத்துக்கு, சாத்தானுடைய அந்த யோசனைக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. ದೇವ ಮಗುವೆ, ಆ ಸೈತಾನನ ಶಬ್ದಕ್ಕೆ, ಸೈತಾನನ ಅವಕಾಶಗಳಿಗೆ ನೀವು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ಸೈತಾನನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? போ பிசாசே, எனக்கு இந்த எண்ணத்தை கொண்டு வரதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல. இது இயேசுவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டதான மகள் நான். இயேசுவின் ரத்தம் என் மைண்ட், என் ஆவிய ஆத்மாவை கழுவி இருக்குது. அந்த ரத்தத்துடைய மதிப்பு எனக்கு தெரியும். நீ என்னிடத்துல உன்னுடைய கார்டை பிளே பண்ண முடியாது என்று நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எதிர்த்து போராடுகிறீர்கள் என்று அர்த்தம். ತೊಲಗು ಸೈತಾನನೇ, ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಚಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ನಾನು ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು ಸಂಪಾದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸೊತ್ತಾಗಿದ್ದೇನೆ. ನೀ ನನ್ನ ತಾಕಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅವನನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಾದರೆ, சாத்தானுடைய அந்த தந்திரங்களுக்கு, அவனுடைய தாக்குதல்களுக்கு நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். ಸೈತಾನನ ತಂತ್ರಗಳಿಗೆ, ಅವನ ತಾಕುವಿಕೆಗಳಿಗೆ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க, ನಿಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾದುಕೊಳ್ಳಿ. 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுது. 2 ಕೊರಿಂಥಿಯர் 7:1 ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, மாம்சத்திலும் சரீரத்திலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ನಾವು ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳಿಂದಲೂ ನಮ್ಮನ್ನ ತೊಳೆದುಕೊಂಡು ನಾವು ಶುದ್ಧರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. மாம்சத்திலும் சரீரத்திலும் உள்ள எல்லா அசுசிகள், எல்லா அசையவாத காரியங்களும், எல்லா அருவருப்பான காரியங்களை நீங்க சுத்திகரித்துக் கொண்டு
தேவ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த வேண்டும். ನಾವು ಶರೀರಾತ್ಮಗಳ ಕಲ್ಮಶವನ್ನು ತೊಲಗಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಶುಚಿ ಮಾಡಿಕೊಂಡು ದೇವರ ಭಯದಿಂದ ಕೂಡಿದವರಾಗಿ ಪವಿತ್ರತ್ವವನ್ನ ಸಿದ್ಧಿಗೆ ತರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அப்பொழுது நீங்கள் செங்குத்து கோட்டில் வாழுகிறவர்களாக இருப்பீங்க. ಆಗ ನೀವು ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೀರಿ. செங்குத்து கோட்டில் வெர்டிகல் லைன்ல மேல் நோக்கி மேல பார்த்தவங்களா மேல பார்த்து நடுங்குறவங்களா வாழ்வீங்க. ಆಗ ನೀವು ತಲೆ ಎತ್ತಿ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಿ ನಡೆಯುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೀರಿ. சமதள கோட்டுல உலகம் போயிட்டு இருக்குது. ಸಮತಳದಲ್ಲಿ ಲೋಕ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ஆனால் நீங்களும் நானுமோ ಆದ್ರೆ ನೀವು ನಾವು வெர்டிகல் லைன்ல தேவனை பார்த்து பரலோகத்தை பார்த்து அந்த சிலுவையை பார்த்து பாவத்தை வெறுக்க வேண்டும் பிரியமானவர்களே. ಜಯಶಾಲಿಯಾದಂತಹ ಶಿಲುಬೆಯನ್ನ ನೋಡಿ ದೇವರನ್ನ ನೋಡಿ ಪರಲೋಕವನ್ನ ನೋಡಿ ನಾವು ಪಾಪವನ್ನ ಹಾಗೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು ದೇವ ಮಕ್ಕಳೇ. ஹalleluya 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 ஹalleluya. உங்களால அப்படி செய்ய முடியுமா? தீர்மானத்துக்குள்ள வர முடியுமா? ನಿಮ್ಮಿಂದ ಆ ರೀತಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? ನೀವು ಆ ರೀತಿ ತೀರ್ಮಾನದೊಳಗೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? show your thumb finger. ನೀವು ಅದನ್ನ ಕಾಟುங்க. ನಿಮ್ಮ ಹೆಬ್ಬೆರಳನ್ನ ತೋರಿಸ್ರಿ, ನಿಮ್ಮ ಹೆಬ್ಬೆರಳನ್ನ ತೋರಿಸ್ರಿ. yes I can do that. ಹೌದು. ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತುವಿನಾல ಎಲ್ಲವನ್ನೂ செய்ய எனக்கு பலன் ಉಂಟು. ಈ ರೀತಿಯಾಗಿ ತೋರಿಸ್ರಿ, ನನ್ನನ್ನ ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நிறைய பேர் கையை காட்டல. ಅನೇಕರು ಕೈ ತೋರಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ್ರಿ, ಅರಿಕೆ ಮಾಡ್ರಿ, ಹೇಳ್ರಿ. ரெட்டையிலைக்கு அர்த்தம் ஆயிடும். சக்சஸ்க்கு இப்படி காட்டுறாங்க. ಆ ಜಯಶಾಲಿಗಳಿಗೆ ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ತೋರಿಸ್ತಾರೆ. இல்ல இப்படி காட்டுங்க. ಇಲ್ಲ ಈ ರೀತಿಯಾಗಿ ತೋರಿಸ್ರಿ. பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋ ಹತ್ರ ಹೇಳ್ರಿ, Emmanuel, you are going to win. ನೀ வெற்றி பெற போகிறாய். ಅಮ್ಮ ನೀವು ಹೋಗಿ ಜಯಶಾಲಿ ಆಗ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಕೈ ತೋರಿಸಿ ಹೇಳ್ರಿ, ನೀವು ಮಹಾ ಅಮೋಘವಾದ ಜಯಶಾಲಿ. ஆரம்பத்துல உங்களுக்கு எதிர்ப்பு வரலாம். ಆರಂಭದಲ್ಲಿ ನಿಮಗೆ ವಿರೋಧಗಳು ಬರಬಹುದು. நீங்க அவங்களுடைய இச்சைக்கு அவங்களுடைய இஷ்டத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கலன்னு எதிர்ப்பு வரலாம். ನೀವು ಅವರ ಇಷ್ಟಕ್ಕೆ ಅವರ ಬಯಕೆಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಡದೆ ಇರುವಾಗ ವಿರೋಧಗಳು ಬರಬಹುದು. ஆபீஸ்ல இருந்து உங்களை துரத்தி விட்டுருவாங்க. ಆಫೀಸರ್ ನಿಮ್ಮನ್ನ ಓಡಿಸಿ ಬಿಡಬಹುದು. வேண்டான்னு சீட்டை எழுதி கையில கொடுத்துருவாங்க. ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಚೀಟಿಯನ್ನ ಬರೆದು ಕೊಟ್ಟು ಬಿಡಬಹುದು. பாவத்துக்கு நீங்க உடன்படாத போது யோசேப்பை போல நீங்க துரத்தப்படுவீங்க, சிறையிருப்பில் இருப்பீங்க. ಪಾಪಕ್ಕೆ ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದೆ ಇರುವಾಗ ಯೋಸೇಫನ ಹಾಗೆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಡಬಹುದು. ಎಕ್ಸ್ಕಮ್ಯುನಿಕೇಟ್ பண்ணிடுவாங்க, உங்களை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. ನಿಮ್ಮನ್ನ ಡಿಸ್ಮಿಸ್ ಮಾಡಿ ತುಚ್ಛೀಕರಿಸಿ ಕಳಿಸಿಬಿಡಬಹುದು. ಅನೇಕರುடைய பகைமையை சந்திக்க வேண்டி வரும். ಅನೇಕರ ಹಾಗೆಗೆ ಒಳಗಾಗಬಹುದು. But you will receive the love of God. தேவனுடைய அன்பை, தேவனுடைய வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ಆದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ, ದೇವರ ಜಯವನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எப்பொழுதும் மற்றவங்களை பார்க்கும்போது ஷாலோம் பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க இல்லையா? just show your thumb finger. You are more than conqueror. You are more than conqueror என்று பக்கத்துல சொல்லுங்க எப்பொழுதும். ಯಾವಾಗಲೂ ಇತರನ್ನ ನೋಡುವಾಗ ಶಾಲೋಮ್ ಸಮಾಧಾನ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತಿರಲ್ವಾ, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿರಲ್ವಾ, ಪಕ್ಕದನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ನೀವು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಅಮೋಘವಾದ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ರಿ. என்னன்னு கேக்குறதல்ல, இப்படி சொன்னா வெற்றின்னு அர்த்தம். ಏನು ಅಂತ ಕೇಳೋದಲ್ಲ, ಹಿಂಗ್ ಹೇಳಿದ್ರೆ ಜಯ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. போட்டோக்கு பின்னாடி போய் கை வைக்கிறது இல்ல. ಈ ಫೋಟೋ ಹಿಂದ್ಗಡೆ ಹೋಗಿ ಕೈ ಹಿಂಗೆ ಇಡೋದಲ್ಲ. கொம்பு வைக்க சொல்லல. ಕೊಂಬಿಡಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. வெற்றி பெறுவீர்கள். ಜಯ ಹೊಂದುತ್ತೀರಿ. ஹalleluya ஹalleluya. இந்த காலம் மாறும். ನಿಮ್ಮ ಕಾಲ ಬದಲಾಗ್ತದೆ. தானியேல் 2:21 சொல்ற போது, ದಾನಿಯೇಲ್ 2:21 ಹೇಳುವಾಗ, ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ದೇವರು ಕಾಲಗಳನ್ನ ಸಮಯಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸುವವರು. இந்த நிலைமை மாறும். தானியேல் 6:28. ದಾನಿಯೇಲ್ 6:28. உங்களுடைய காலங்கள் மாறும், உங்களுடைய நிலைமை மாறும். ನಿಮ್ಮ ಕಾಲ ಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗ್ತದೆ, ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಗತಿಗಳು ಬದಲಾಗ್ತದೆ. 6:28 வாசிங்க. 6:28 ಓದೋಣ. தமிழ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தமிழ்ல வாசிங்க. ತಮಿಳಿನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, ದಾನಿಯೇಲನ ಕಾರ್ಯ ಜಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. தமிழ்காரங்களுக்கு புரியலையா? ತಮಿಳವರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ಲಿಲ್ವಾ? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ல தானே பேசுற. தமிழ் வசனம் என்ன சொல்லிருக்கு சொல்லுங்க. தானியேலின் காரியமோ வாசிங்க. தமிழ் யாருமே வரலையா? தமிழ்காரங்க தமிழ் பைபிள் யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? இல்ல கடைசி பகுதி தம்பி. தானியேலின் காரியம் ಜಯಮಾயிருந்தது. ದಾನಿಯೇಲನಾದರೂ ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಇದ್ದನು. ஹalleluya 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 ஹalleluya. உங்க பேரை வச்சு சொல்லுங்க.
ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಇಟ್ಟು ಹೇಳ್ರಿ. கிரேஸ் காரியம் ஜெயமாய் முடியும். நான் சொல்றேன், நீங்க ಇಮ್ಯಾನುವೇಲ್ சொல்லுங்க, ಕಾರ್ಯವು உங்க பேரை ಜಯವಾಗಿ ಮುಗಿಯುತ್ತದೆ. கிரேஸ் காரியம் ஜெயமாய் முடியும். ಇಮ್ಯಾನುವೇಲ್ ಕಾರ್ಯವು ಜಯವಾಗಿ ಮುಗಿಯುತ್ತದೆ. எஸ்தர் காலத்தின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. ಎಸ್ತೇರಿನ ಕಾಲಘಟ್ಟಗಳು ಜಯವಾಗಿ ಮುಗಿಯಿತು. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி சில வகையான பிசாசிന്റെ தந்திரங்கள் முறியடிக்க முடியாது. ಉಪವಾಸದಿಂದಲ್ಲದೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಲ್ಲದೆ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮುರಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அது மாத்திரம் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, உங்களுடைய attitude will be changed. உங்களுடைய குணம் மாறும். ನಿಮ್ಮ ಗುಣಗಳು ಬದಲಾಗ್ತದೆ. மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களோ beatitudes of the mounts அப்படினு சொல்லப்படுகிறது. மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. ಮತ್ತಾಯ 5, 6, 7 3 ಅಧ್ಯಾಯಗಳು ಪರ್ವತ ಪ್ರಸಂಗಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. பர்வத பிரசங்கத்தை மகாத்மா காந்தி படிச்சிருந்தாரு. ಪರ್ವತ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿಯವರು ಓದಿದ್ರು. அவருடைய குணங்கள் எத்தனையோ நல்ல குணம் இருந்துச்சு. ಅವರಲ್ಲಿ ಅನೇಕ ಎಷ್ಟೋ ಗುಣಗಳು ಇದ್ದಿತ್ತು. அவர் அகிம்சை முறையிலே வெற்றி பெறுவதற்காக பிரயாசப்பட்டார். ಅವರು ಅಹಿಂಸಾಚಾರದಲ್ಲಿ ಅವರು ಜಯಶಾಲಿ ಆಗೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಿದರು. பட்டயத்தை வச்சு ஜெயம் பெறணும்னு நினைக்கல. ಖಡ್ಗವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಜಯ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಲಿಲ್ಲ. அமைதியா ஜெயம் பெறணும்னு விரும்பினாரு. ಮೌನವಾಗಿದ್ದು ಜಯ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ರು. சத்தியாகிரகம் பண்ணி ஜெயம் பெறணும்னு நினைச்சாரு. ಸತ್ಯಾಗ್ರಹ ಮಾಡಿ ಜಯ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ರು. Beatitudes are your that will change your attitude. ನಿಮ್ಮ மலை பிரசங்கம் உங்களுடைய குணங்களை மாற்றும். ಪರ್ವತ ಪ್ರಸಂಗವು ನಿಮ್ಮ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. பெரோயா பட்டணத்தார, ಬೆರೋಯ ಪಟ್ಟಣದವರು அப்போஸ்தல 17:11 வாசிக்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 17:11 ಓದ್ತೇವೆ. தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் ஒரு நற்குணசாலிகளா இருந்தார்கள். ஏன் எப்படி? தெசலோனி- தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால ಅವರು ದಿನಂಪ್ರತಿ ದೇವ ವಾಕ್ಯವನ್ನ ಅವರು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿದ್ರಿಂದ ತೆಸಲೋನಿಕ ಪಟ್ಟಣದವರಿಗಿಂತ ಅವರು ಶ್ರೇಷ್ಠರಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஃபாஸ்டா சில வசனங்களை எழுதி கொள்ளுங்க. only 10 minutes more. ವೇಗವಾಗಿ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಬರೆದುಕೊಳ್ಳ್ರಿ. 10 ನಿಮಿಷ ಮಾತ್ರ ನಮಗೆ ಇದೆ. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13 14. First John 2nd chapter 13 and 14. 1 ಯೋಹಾನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13 14ನೇ ವಾಕ್ಯ. 1 யோவான் 5:4. 1 ಯೋಹಾನ 5:4. திருப்பி சொல்ற 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13 14. 1 ಯೋಹಾನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13 14ನೇ ವಾಕ್ಯ. இங்க யோவான் சொல்லுகிறாரு, ಇಲ್ಲಿ ಯೋಹಾನ್ ಹೇಳುತ್ತಾನೆ, வாலிபரே நீங்கள் பலசாலிகள், நீங்க பிசாசை ஜெயிச்சோங்கன்னு சொல்றாரு. ಯವನಸ್ಥರೇ ನೀವು ಸೈತಾನನ್ನ ಜಯಿಸಿದವರು, ನೀವು ಪ್ರಬಲಶಾಲಿಗಳೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ உங்களில் 80% வாலிபர்களா இருக்கிறீங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ 80 ಭಾಗ ನೀವು ಯವನಸ್ಥರಾಗಿದ್ದೀರಿ. உங்க கூட யாராவது எதிர்த்துக்கிட்டா நீங்களும் என்னது ஸ்லீவ்ஸ் சுருட்டிக்கிட்ட 4 போடுவீங்க. 4 ನಿಮಗೆ ಯಾರಾದ್ರೂ ಎದುರಿಸಿ ನಿಂತ್ರೆ ನೀವು ಕೂಡ ಶರ್ಟ್ ನ ಮಡಚಿಕೊಂಡು ಹಾಗೆ ಎದುರಿಸಿ ನಿಂತು 4 ಕೊಡ್ತೀರಾ. 4 பஞ்ச் பண்ணுவீங்க. 4 ಪಂಚ್ ಕೊಡ್ತೀರಾ. ஏய்னாலே அவன் பயந்துருவான் பிசாசு. ಅಂದ್ರೇನೆ ಸೈತಾನ ಎದುರು ಬಿಡ್ತಾನೆ. ஜிம்ல போய் அந்த குஷன் பில்லோ தொங்கிட்டு இருக்குல, அத போய் குத்துற மாதிரி பிசாசை நீங்க குத்தணும். ಆ ಜಿಮ್ ನಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಒಂದು ದಿಂಬು ನೇತಾಡ್ತಾ ಇರ್ತದಲ್ಲ, ಅದನ್ನ ಗುದ್ದೋ ರೀತಿಲಿ ಹೋಗಿ ಸೈತಾನ ನೀವು ಗುದ್ದುತ್ತಾ ಇರಬೇಕು. நாட் அவுட் சைடு, உங்க பிரேயர் டைம்ல, பிரேயர் ஹால்ல, பிரேயர் ரூம்ல, வார் ரூம் அப்படின்னு ஒரு ஆங்கில ஃபில்ம் இருக்குது. அதுல பிரிசிலா சார் அவங்க ஒரு ரொம்ப அழகா அதுல பிரேயர்னால எப்படி அவங்க வீட்டை கட்டினாங்கன்றது, அவங்களுடைய அந்த வார் ரூம் அப்படின்ற ஒரு இது அநேகர் பார்த்திருப்பீங்க. ஆனா பார்க்காதவங்க நீங்க அதை பாருங்க. இதுல இருக்கும், யூடியூப்ல இருக்கும் வார் ரூம். ವಾರ್ ರೂಮ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸುಂದರವಾಗಿ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರ ಪ್ರಾರ್ಥನಾ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿರುವಂತದ್ದು. ಅದನ್ನ ನೀವು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ, ವಾರ್ ರೂಮ್ ಅಂತ ಹೇಳಿ. ಪ್ರೇಯರ್ ಮೂಲಕ அவங்க குடும்பத்தை எப்படி கட்டினாங்க, ಪ್ರಾರ್ಥನಾ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವರ ಕುಟುಂಬವನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ. ಅದ ನಾನು என்னுடைய கணவன் ಅದ பார்க்கும்போது ரொம்ப ಅಳುತ್ತಿட்டோம் ரெண்டு பேருமே. ನಾನು ಮತ್ತೆ ನನ್ನ ಯಜಮಾನರು ಅದನ್ನ ನೋಡುವಾಗ ತುಂಬಾ ನಾವು ಕಣ್ಣೀರಿಟ್ಟೆವು. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ அப்ப டப்ளின்ல இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தோம். ನಾವು ಡಬ್ಲಿನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಮೊದಲನೇ ಬಾರಿ ಅದನ್ನ ವೀಕ್ಷಿಸ್ತಾ ಇದ್ವಿ. எத்தனை சமயத்துல அதை பார்த்தாலும் அதோடைய அந்த அவங்களுடைய எப்படி அவங்க வந்து அவங்க குடும்பத்தை கட்டுனாங்க, எப்படி பிசாசை ஜெயித்தார்கள் என்பதை நாம் கற்றறிந்து கொள்ள முடியும். ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ ಕಟ್ಟಿದ್ರು, ಅವರ ಸೈತಾನನ ಜಯಿಸಿದ್ರು ಎಂಬುದನ್ನ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். அவனுக்கு பலன் கொடுப்பாரு, திருப்பி தூக்கி விடுவார் ஆண்டவர். ನೀತಿವಂತನು 7 ಬಾರಿ ಬಿದ್ದರೂ ಕೂಡ ಮತ್ತೆ ಅವನು ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. ದೇವರು ತಿರುಗಿ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. 24:16 ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 24:16 ஆண்டவர் இது கொடுத்து
கொடுத்துருக்கிற ஆப்ஷன் 7 தடவை ஒரு தடவை விழுந்துட்டேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க இப்ப 7 தடவை விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் திருப்பி திருப்பி விழுந்துட்டு 8ஆம் தடவை நான் சரியாயிக்கிறேன்னு சொல்லாதீங்க. ಒಂದು ಬಾರಿ ಬಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ 7 ಬಾರಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, 7 ಬಾರಿ ಬಿದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಆಪ್ಷನ್ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಬೇಡ್ರಿ. 8ನೇ ಬಾರಿ ಆಪ್ಷನ್ ಸಿಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಬೇಡ್ರಿ. விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ அப்படின்னு எரேமியா 8:4 வாசிக்கிறோம். எரேமியா 8:4. ಎರೆಮಿಯ 8:4 ಬಿದ್ದವನು ಮತ್ತೆ ಎದ್ದೇಳುವುದಿಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. விழுந்தவன் எந்திரிப்பான், ಬಿದ್ದವನು ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. யார் தெரியுமா எந்திரிக்க மாட்டாங்க? ಯಾರು ಎದ್ದೇಳಲ್ಲ ಗೊತ್ತಾ? சும்மானாலும் அவங்க அப்பா அம்மாட்ட நடிக்கிற பிள்ளைங்க, ಸುಮ್ಮನೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಹತ್ರ ನಟನೆ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳು விழுந்துட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. அப்பா அம்மா வந்து தூக்கி விடுற வரைக்கும் அப்படியே படுத்துட்டு இருக்குங்க. ಬಿದ್ದು ಎದ್ದೇಳೋದೇ ಇಲ್ಲ. ಹಾಗೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಬಂದು ಎಬ್ಸೋ ತನಕನು ನಾಟಕ ಮಾಡ್ಕೊಂಡೆ ಬಿದ್ದಿರ್ತದೆ. இருப்பாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்க? ಇರ್ತಾರಲ್ವಾ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು? நீங்க விழுந்துட்டு எந்திரிக்கலேட்டின்னா சின்ன பிள்ளைங்கன்னு அர்த்தம். ನೀವು ಬಿದ್ದು ಎದ್ದೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇನ್ನು ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ಅಂತ ಹೇಳಿ ಅರ್ಥ. வாசிங்க 8:4. எரேமியா 8:4 என்ன வாசிங்க? ನೋಡ್ರಿ ಎರೆಮಿಯ 8:4 விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ? எழுதிருவரோ? வழி தப்பி போனவன் திருப்பி வர வைப்பாரு. ஆனா நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋದವನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಬರ ಮಾಡ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ನೀವು ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. 7 தடவை ಉಳಿந்துட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. 7 ಬಾರಿ ಬೀಳ್ತಾನೆ ಇರ್ತೇನೆ, ಒಂದ್ಸರಿ ಬಿದ್ರೆ ಇನ್ನು 7 ಸರಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ. 2ஆம் தடவை உஷாராயிக்கணும். ಒಂದು ಬಾರಿ ಬಿದ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 2ನೇ ಬಾರಿ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರ್ಬೇಕು. ஒரு தடவை பாவத்துக்கு அடிமை ஆயிட்டீங்க, 2ஆம் தடவை பி கேர்ஃபுல். ಒಂದು ಬಾರಿ ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿ ಬಿಟ್ರಿ, ದಾಸತ್ವಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟು ಬಿಟ್ರಿ, 2ನೇ ಬಾರಿ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ಬೇಕು. ಕಂಟಿನ್ಯೂஸா 40 மார்க்ல இருந்து 30 மார்க் 35 அப்படியே கீழே போயிட்டு இருக்க கூடாது. 40ல இருந்து 45க்கு போகணுமே ஒழிய 40 to 45 போகணுமே ஒழிய 40ல இருந்து 35க்கு வரக்கூடாது. ನಿರಂತರವಾಗಿ 40ರಲ್ಲಿ ಇರುವಂತವರು 35 30 ಅಂತ ಹೇಳಿ ಕೆಳಗನೆ ಹೋಗ್ತಾ ಇರಬಾರ್ದು. 40 ಅಂತ ಹೇಳುವಂತವರು 45 50ರ ತನಕ ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕು. ಆಮೆನ್, 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 ಆಮೆನ್. March towards the perfection. ಪರಿಪೂರ್ಣತೆ ನೋಕಿ போகணும். ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನ ನೋಡಿ ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕು. 1 யோவான் 4:4. 1 ಯೋಹಾನ 4:4. அவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ಆತನು ದೊಡ್ಡವರು. உங்கள் எதிராளியின் மீது வெற்றி பெற வேண்டுமானால், ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯ ಮೇಲೆ ನೀವು ಜಯ ಗಳಿಸಬೇಕಾದ್ರೆ, உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று அவரை சார்ந்து கொண்டு ஜெயிக்கணும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ಆತನು ದೊಡ್ಡವನು ಎಂಬುದನ್ನ ಅವರನ್ನ ಹಾತುಕೊಂಡು ನೀವು ನಡೆಯುವವರಾಗಬೇಕು. ಯಾಕೋಬು 4:7. ಯಾಕೋಬ 4:7. லூக்கா 10:19. ಲೂಕ 10:19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் கொடுத்தாரு. ಸರ್ಪಗಳನ್ನ ಚೇಳುಗಳನ್ನ ತುಳಿಯುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று எரேமியா 1:19 சொல்றாரு. ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವವರು ನಿನ್ನನ್ನು ಜಯಿಸದ ಹಾಗೆ ನಾನು ನಿನಗೆ ಜಯ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಪರೀಕ್ಷೆಗೆ இந்த 15 வசனமும் எழுத சொல்லுவேன். ಪರೀಕ್ಷೆಗೆ ಈ 15 ವಾಕ್ಯಗಳನ್ನ ಬರೀಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತೇನೆ. எஸ்பெஷலி பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கட்டாயம் 15க்கு 15 மார்க் வாங்கி ஆகணும். ಆ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಕಡ್ಡಾಯವಾಗಿ 15ಕ್ಕೆ 15 ಅಂಕ ಪಡೀಲೇಬೇಕು. சொன்ன பாயிண்ட மட்டும் எழுதிட்டு போக கூடாது. ಸರಿ, ಹೇಳಿದ ಪಾಯಿಂಟ್ ಮಾತ್ರ ಬರ್ಕೊಂಡು ಹೋಗಬಾರದು. ரெஃபரன்ஸ் and then the word of God. ரெஃபரன்ஸ் ஓட வசனம் எழுதணும். ವಾಕ್ಯ ಆಧಾರದೊಂದಿಗೆ ಬರಿಬೇಕು. ஆண்டவர் வசனத்தை சொல்லி தான் பிசாசை ஜெயித்தார். ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳಿಯೇ ಸೈತಾನನ ಜಯಿಸಿದ. எரேமியா 1:19. எரேமியா 1:19. உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ, ಆದರೆ ನಿನ್ನನ್ನು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. யாத்திராமம் 14:14. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 14:14. ஏசாயா 54:17. ಏಷಯ 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಲ್ಪಿಸಿದ ಆಯುಧಗಳು ಫಲಿಸದೆ ಹೋಗುತ್ತದೆ. யோவான் 16:33. ಯೋಹಾನ 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಉಪದ್ರವಗಳು ಉಂಟು, ಆದರೂ ದೃಢವಾಗಿರ್ರಿ, ನಾನು ಲೋಕವನ್ನ ಜಯಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 2:14. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 2:14. ಹalleluya, ಹalleluya. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 15:57. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 15:57. யாத்திராமம் 17:15. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 17:15. கர்த்தர் எனது வெற்றி கொடி, கர்த்தர் எனது விருது வெற்றி கொடி என்று சொல்ல வேண்டும். ಕರ್ತನು ನನಗೆ ಜಯ ಧ್ವಜವಾಗಿದ್ದಾರೆ, ಆತನೇ ನನ್ನ ಬಿರುದಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು.